உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் முதலாவதாக நம்முடைய பலிபீடத்தை ஆண்டவர் கட்டுவதற்காக விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நான் எபேசு சபையாக நாம் உருவகப்படுத்த போகிறோம். நாம் தான் அந்த எபேசு சபை. ஆமென். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்பட்ட விசேஷத்தை வாசிக்கிறதான தருவாயில நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம 1 யோவானுடைய புத்தகத்தினுடைய 3வது வசனத்துக்கு நேராக 1ஆம் அத்தியாயத்தின் 3வது வசனத்துக்கு நேராக நாம் பார்வை நாம் திருப்பும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாகும்படி நாங்கள் கண்டும். முதலாவது என்னது? கண்டது. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டும். அல்லேலூயா. 2வது கேட்கிறது. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம், இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்கப்படுகிறதான அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அபியாசப்படுத்த வேண்டுமா? இதுதான் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசிக்கக்கூடியதான தெய்வ பிள்ளைகளுக்கு அதிகமாக என்ன செய்யாது? புரிவது கிடையாது. நிறைய விஷயங்கள் மறைமுகமாக, நிறைய சத்தியங்கள் ஆழமாக ஆவிலை இருந்தவர்களால் மாத்திரம் புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆமேனா? அப்போ ஆவிலை இருக்கிறவர்களுக்கு இந்த சத்தியம் நன்றாக புரியும், நன்றாக விளங்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட, ஆவியானவரோடு பேச வேண்டும் என்ற தாகத்தோடு கூட இருக்கிறது மாத்திரம்தான் இந்த சத்தியத்துடைய வெளிப்பாடுகள் புரியும். இந்த திருச்சபை இது எழுதப்படும் பொழுது கிபி 95வது வருடத்திலே இந்த சபை குறித்து எழுதப்பட்டிருக்காங்க. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாவா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது எபேசு என்பது ஒரு பட்டணம். எபேசு சபை அல்ல, இது ஒரு பட்டணம். பட்டணம் எல்லாம் சபையாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். அந்த எபேசு சபைக்கு சொல்லுகிறதாவது சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு சபைக்கு தூதனை எழுப்பி அவருக்கு எழுந்து சொல்லும்படியாக எழுப்புகிறார். ஆமெனா? அந்த தூதன் யாரை தட்டி கொண்டு வருகிறார்? யோவானை. அல்லேலூயா. கடைசி இருந்த 12 சிஷ்யர்களை கடைசியா வருவது யோவான் தான். அல்லேலூயா. இந்த யோவான் எப்படிப்பட்டவராக இருந்திருந்தார் என்று சொன்னால், தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவராக இருந்தார். அவர் எண்ணெய் கொப்பையில போடும் பொழுது கூட அதுல சாகாம அதுல அந்த எண்ணெய் கொப்பையோட வெந்து கொண்டே என்ன செய்தார்? அவரு சுவிசேஷம் சொன்னார். ஆனா அவருக்கு ஒரு சேதமும் இல்லையா? நம்ம மேல ஒரு பொறி சூடாக எண்ணெய் பட்டா என்ன நடக்கும்? உடனே கொப்பரை எழுப்பு. அவர் எண்ணெய் கொப்பரைக்குள்ளே இருந்திருக்கு. அப்ப அவரை பற்றுகிற அன்பு எவ்வளவாய் அதிகமாய் இந்த யோவானுக்குள் இருந்திருந்தால், அந்த எரிந்து கொண்டிருக்கிற, அது கொதித்துக் கொண்டிருக்கிற அந்த எண்ணெயிலும் ஒரு சேதம் இல்லாமல் தப்பு வைக்கப்பட்டார். உடனே இருந்த ராஜா பார்க்கிறான், அங்க அரசாட்சி செய்வதால் அதிகாரி பார்க்கிறாங்க. பார்த்த உடனே இவன் எதை போட்டாலும் சாக மாட்டான் வளருது, ஆகினால் இவனை என்ன செய்ய வேண்டும்? தீவுகளுக்கு கடத்தி விட வேண்டும் என்று சொல்லி பத்மத்தீவு கொண்டு போய் போட்டாங்க. எங்க கொண்டு போயிட்டாங்க? பத்மத்தீவுக்கு அனுப்பி விட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமெனா? தேவனுக்கு மகிமைண்டாகும். இப்போ பத்மத்தீவுல போட்டோன்னா அங்கே எப்படிப்பட்ட இடம்னா, அது பாடுகள் நிறைந்த இடம் தான். அல்லேலூயா. அது பயங்கரமான சூழ்நிலைகள், எதுவுமே சரியாக அவளுக்கு அனுகூலமான காரியங்கள் கிடையாது. அவங்க அந்த இயற்கை சூழ்நிலை சாதகமாக இருப்பது கிடையாது. அவ்விடத்தில் அவர்கள் மிகவும் கடுமையான ஒரு வாழ்கிற ஒரு சூழ்நிலையாகவே அந்த பத்மத்தீவு காணப்பட்டது. ஆகினால் தான் தவறு செய்வர்களை அங்க கொண்டு போய் அடங்காதவர்களை அவளுக்கு தண்டனை கொடுக்கும்படி கொண்டு போட்டுருவாங்க. எப்படி கடைசி வரைக்கும் கொடூரமான தண்டனை சிறை சேதம் செய்வது இல்லை என்று சொன்னால் அவருடைய தலை என்ன பண்ணுவாங்க? சேதப்படுத்துவாங்க. அவளை தூக்கில போட்டு கொள்ளுவாங்க. எண்ணெய் கொட்டில போட்டு வேக வச்சாவது உன்னை அழிச்சிடுவாங்க. அதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ற தப்புகள்லாம் நம்ம எண்ணெய் கொப்பரையில போட்டு நம்மளாம் எப்படி இருப்போம்? நம்ம அப்படியே போயிடும் பொழுது. அல்லேலூயா. ஆனால் இந்த யோவான் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு அளவு கடந்து காணப்பட்டபடினால், தேவனையே அன்புள்ளவனாய், தேவனையே நேசித்தவனாய், தேவனையே பாசம் கொண்டவனாய், தேவனை தன் வாழ்க்கை உடையவனாய் இருந்தபடினாலே இவனுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் சொன்னது இப்ப கொதிக்க எண்ணெய் வந்து உங்க மேல கொஞ்சம் திரிச்சு போயிருக்கணும், கொப்பளம் எடுக்கணும். அதான் ஆண்டவர் வச்சிருக்க அன்பு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணெயில கொதிச்சு எண்ணெயில போட்டா நம்ம என்ன பண்ணல? சேதம் அடையில. ஆனால் அதுலேயும் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நன்றி செய்கிறது சொல்லி பிரசங்கம் பண்ணாரு. சுவிசேஷம் சொல்றாரு. பார்த்தாரு, இது அப்புறம் செட் ஆக மாட்டான், இங்க வந்து நமக்கு தலைவலி, ஆனால் கொண்டு போய் போட வேண்டியதில் போடலாம். பத்மத்தீவில் போடும்போதுதான் அங்கதான் தூதரை கட்டி எழுப்பி ஆவிக்குள்ள ஆக்கி அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். பதத்துல சொல்லுங்க,
தேவன் மேல அன்பு உனக்குள்ள அதிகமாகுமானால் உனக்கு அந்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆழத்து கொண்டு போற ஆவிக்குள்ளாக்குறாரு. அவர் செத்தவனை போல விழுந்ததை போல காணப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? நீ வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய அந்த 1ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் 1ஆம் வசனத்தை 1ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, கவனிக்க வேண்டும், ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு யூடியூப் சேனலை கொடுக்கப்பட்ட ஊழியர்களை காண்பித்து சொல்லப்படவில்லை. இந்த சபைக்கு தேவையானதை அந்த திருச்சபை எபேசுவிய பட்டணத்திலே ஆலயத்தை நடத்தி கொண்டிருந்தவர் யோவான். அல்லேலூயா. முதல்ல இந்த பட்டணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, விக்கிரகாராதனை நடந்த பட்டணம், மாந்திரீகத்தால் நிரப்பப்பட்ட பட்டணம், பாவத்தினால் அடிக்கப்பட்ட பட்டணம். அல்லேலூயா. எபேசுவிய பட்டணம் காணப்பட்டது. ஆனா அந்த பட்டணத்துக்கு முதல் பாஸ்டர் யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்புறம் அப்போல வந்தாங்க, பிரிஸ்கில்லா வந்தாங்க, ஆக்கிலா வந்தாங்க. அதுக்கப்புறம் யோவானுடைய கரத்துல தீமோத்தேயு வந்தாரு. அதுக்கப்புறம் யாருக்கு இந்த யோவான் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப பாஸ்டர் யாரு? எபேசு பட்டணம் பாஸ்டர் யாரு? யோவான். அதே சொன்னத கரங்களை சொன்னதை பார்த்து திருச்சபை பாஸ்டர் யாரு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே, கவனிக்க வேண்டும். அப்போ யாருக்கு ஆண்டவர் காண்பிக்கிறாரா? ஒரு திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு சொன்னா, அந்த திருச்சபை மக்களை குறித்து, அந்த திருச்சபையில் இருக்கிற மனிதர்களை குறித்து, அந்த வருகிறதான வாலிபரை குறித்து, அதற்கு சிறுபிள்ளைகளை குறித்து, ஊழியரை குறித்து யாருக்கு ஆண்டவர் வெளிப்படையை சொல்ல விரும்புகிறார்? அதனுடைய சபையுடைய போதகருக்காக சொல்லுகிறார். அந்த சபை நடத்துகிற ஊழியர் சொல்லுகிறார். மற்ற ஊழியர்கள் சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு, யூடியூப்ல வர சேனல் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு, மற்ற சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு, அது ஒரு டவுட், இது ஒரு சந்தேகம், அதுல இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இப்படி சபை இப்படி பிரசங்கம் பண்றாங்க, குழப்பத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. எல்லா யூடியூப் சேனலை நிறுத்திட்டு சீயோன் விடுதலை கூடார திருச்சபை மூலமாய் வருகிறதான யூடியூப் சேனலை மட்டும் பாருங்க. அப்பதான் நீங்க சபையில இருக்க முடியும், சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும், நீங்க சரியாக கர்த்தருடைய ஆவியில நடத்தப்பட முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? நீ எல்லாத்தையும் பார்த்து குழப்பம் அடைஞ்சு நீ வேதனைப்பட்டு இருக்கிற ஆவியில் போய், இருக்கிற விசுவாசம் போய், உங்க ஆண்டுகளுக்கு அன்பு வெளியே போய், அல்லேலூயா, பயத்தை ஏற்படுத்தி கலக்கத்தில் குழப்பத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல விரும்புகிறேன். ஆமெனா? வசனம் சொல்லுகிறது, சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவர்கள் நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கப்பட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவன் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ இந்த ஊழியக்காரருக்கு, இந்த சபையினுடைய போதகருக்கு, பாஸ்டர் யோவானுக்கு தூதரை அனுப்பி ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? என்ன வெளிப்படுத்துகிறார்? 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், பக்கத்துல சொல்லுங்க, முதல்ல வாசிக்கணும், சொல்லுங்க, வாசிக்கணும். இரண்டாவது கேட்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் நோட்ஸ் நல்லா எழுதுவாங்க, பல நோட்ஸ் எழுதி வச்சுக்குவாங்க, ஆனா அதன்படி எழுதிக்க மாட்டாங்க. சரி, எழுதிலே இருப்பாங்க, சொல்றதை கேட்டு எழுதிலே இருப்பாங்க, என்ன சொல்றான்னு கேட்டு எழுதுவாங்க, எதுக்கு சொல்றான்னு புரியாம போயிடும். அல்லேலூயா. எழுது தப்பு இல்லை, ஆனா கேட்கிறதும் பாருங்க, வாசிக்கிறதும் கேட்கிறதும் கவனமா இருக்கும். வாசிக்கிற போது நீங்க கேட்கும் பொழுது கவனமா இருக்கும். அது ரெண்டும் சரியான விதத்தில் நடத்தப்படும் பொழுது மட்டும்தான் அடுத்த 3வது காரியம் நடக்குது. பாருங்க, இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமயமாயிருக்கிறது. அப்போ வாசிக்கிறது மட்டும் இல்லை, வேதத்தை இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கறது மட்டும் இல்லை, அதை கை கொள்ளுள்ள ஆகியிருக்க வேண்டும். ஆமென். அதை கை கொள்ளுள்ள ஆகியிருக்க வேண்டும். பாருங்க, சொல்லுங்க, வாசிக்கிறது மட்டும் இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை. நிறைய செய்தி யூடியூப் சேனல் நிறைய கேட்டே இருப்பாங்க, ஆனால் கேட்கறதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, வசனத்தை வாசிக்கிறதோ முடிஞ்சிருச்சு. ஆனால் யார்தான் பாக்கியவான்? வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதை கை கொள்ளுவதுதான் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அவர்கள் தான் இந்த பூமியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும், அவருடைய கர்ப்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் உண்டாகின்ற ஆசீர்வாதத்தையும் அவர்கள் உடையவர்களாய் மாற்றப்படுவார்கள். அநேகர் கெட்டு போயிடுறாங்க, அநேகர் வாசிட்டு போயிடுறாங்க, கை போடுறது இல்லை. அல்லேலூயா. அப்போ வாசிக்கிறதும் கேட்கறது மட்டும் நம்முடைய ஜீவியம் அல்ல, நம்ம அதன்படி வாழ வேண்டும் தான் பரிசுத்த ஆவியானுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் தொடர்ந்து நாம் தன்னுடைய வாக்கியை ஞானிக்கு தேவாவியை நமக்கு உதவி செய்வாராக. சரி, இப்போ இயேசுனுடைய சபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என் பலிபீடம் எதனால் தகர்க்கப்பட்டிருக்கிறது?
இந்த பலிபீடம் எதினால் இப்பொழுது கட்டப்பட வேண்டும் என்பதை இது எபேசு திருச்சபை வைத்து நாம் அறிந்து கொள்ளப்பட போகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த பாடலுக்கு சொல்லுவீங்க. அல்லேலூயா. இது எபேசு பட்டணத்தில் விக்கிரகாராதனை நிறைந்திருந்த பட்டணம். இது தியானால் என்று சொல்லப்படுகிறதான அந்த தெய்வத்தை வழிபட்டதான ஒரு பட்டணம். அல்லேலூயா. அங்கு மிகவும் மாந்திரிகத்தை செய்யக்கூடியவர்களும் அந்த தந்திரவாதிகளும் அந்த செய்வினைகளும் சூனியங்களும் அதிகமாக நிறைந்திருந்த பட்டணம் தான் அது. அல்லேலூயா. ஆனால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இக்கட்டான சூழ்நிலை பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வந்தது. அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் எழுப்புதல் வந்ததுனால அந்த திருச்சபைக்கு அந்த திருச்சபை உண்டாக்கப்படுகிறது. அதுதான் எபேசு என்று சொல்லி அந்த சபைக்கு பேராக இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? கொஞ்சம் கரங்களை தலையில சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் இருக்கிற பட்டணத்தை சற்று யோசித்து பாருங்கள். நாம் இருக்கிற சூழ்நிலைகளை சற்று யோசித்து பாருங்கள். இந்த பட்டணத்தில் பலவிதமான ஆவைகள், பலவிதமான கிரியைகள் நம்முடைய பகுதியில், நம்முடைய வீட்டு அருகாமையில், நம்முடைய மாவட்டத்துல, நம்முடைய இருக்கிறதான ஏரியாக்களில், நம்ம இருக்கிறதான நாடுகளில், நாம் இருக்கிற தேசங்களில் இப்படிப்பட்ட ஆவைகள் நிறைந்துதான் இருக்கிறது. ஆனா அது நடுவிலே பவுல் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி கொண்டு வர முடிந்தது. இந்த பவுல் வேதத்தை வாசிக்கிற மாத்திரமல்ல, இந்த வேதத்தை எழுதுகிறவனாக இருந்தால், நிருபங்களை தேவ ஆவினால் ஏவப்பட்டு எழுதுகிறவனாக இருந்தால், அதை கை கொள்ளுகிறவனாக இருந்தால், ஆவியால் தான் அவன் போய் பிரசங்கித்ததான அந்த எபேசு பட்டணம் ஒரு எழுப்புதலை சந்தித்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கிற சீயோன் விடுதலை கூடாரத்துக்குள் எழுப்புதல் வரணும்னா நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நீ கை கொண்டு நடக்கணும். நீ கேட்டுட்டு போறதும் ஜீவியம் கிடையாது, நீ வாசிக்கிறதும் ஜீவியம் கிடையாது. இன்னைக்கு வசனத்தை 10 அதிகாரம் வாசிட்டேன். நான் சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு 40 அதிகாரத்தை வாசித்தீங்க அப்படின்னா நீங்க 40 நாள்ல முழு வேதாகத்தை முடிச்சிடலாம். ஆமென் சொல்லுவீங்களா? கடந்த உயர் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3 அதிகாரத்தை வாசித்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருடத்துல ஒரு முறை வேதாகத்தை முடிச்சிடலாம். ஆமென்னா கடந்த உயர் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு 15 அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள நீங்க என்ன செஞ்சலாம்? வேதத்தை முடிச்சிடலாம். ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து விட்டு போவதற்கான வேதம் அல்ல, வாசித்ததின்படி நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வழிகள் தாக்கப்பட்டிருக்கிறது? ஏன் எனக்குள்ள அது ஜெபம் இல்லை? எனக்குள்ள ஏன் அந்த அன்பு கிடையாது? எனக்குள்ள ஏன் அது வாஞ்சை இல்லை? எனக்குள்ள ஏன் அந்த ஏக்கம் இல்லை? எனக்குள்ள ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை? என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. என் வாழ்க்கை அடுத்தடுத்த அடிகளுக்கு காரணம் என்ன? அடுத்தடுத்த ஒரு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில் ஒரு பலவீனமும் வியாதிகளும் மாறி மாறி வந்து என் வீட்டையும் என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய உபவாசத்தின் நாட்களையும் இன்றைக்கு ஒரு விதமான காரியத்துடன் குறுகி செய்து கொண்டிருக்கிறதே. நான் ஜெபத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, உபவாசத்தை நான் எடுத்துக் கொள்ளவில்லை, ஆண்டவருக்கு எஞ்சியும் அழுது பார்க்கிறேன், ஒரு நன்மை நடக்கவில்லை. ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வழியை சாபமாக வைத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இதை எனக்கு தடையாக வைத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவருடைய வழிகளுக்கு இப்படி ஒரு முட்டுக்கட்டையான பாதையை காணப்படுகிறது? நான் அப்படி என்ன செய்தேன் என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாக நான் காணப்படலாம். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு நான் சொல்லுகிறது விளங்குகிறது. நீங்கள் என்னோட கூட இருப்பீங்க சொன்னா இது எபேசுடைய சபையுடைய பலிபீடம் கட்டப்பட்டதை போல உங்களுடைய பலிபீடத்தை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு இந்த எபேசு சபையை போல இன்னைக்கு நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு 5 காரியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஒன்று, எபேசு சபை ஒவ்வொரு சபை குறித்து பேசும் பொழுது ஒரு 5 காரியத்தை இடத்துல காண்பித்து கொடுக்கிறார். ஒரு சபைக்கு மட்டும் எக்ஸம்ஷன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது எபேசு சபையில முதல்ல அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா பாராட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கூட சாரி வெளிப்பாடு சொல்லுங்க. என்ன கொடுக்குறாரு? வெளிப்பாடு. அந்த சபைக்கு ஒரு வெளிப்பாடு யோவான் எழுதுறாரு. இரண்டாவது அந்த திருச்சபையை பாராட்டுகிறார். மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறார்னா அந்த திருச்சபை பலவீனத்தை காண்பிக்கிறார். நான்காவதாக அந்த பலவீனத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதான பரிகாரத்தை ஏற்படுத்துகிறார். நான்காவது பரிகாரம். ஒன்று பரமனின் வெளிப்பாடு, இரண்டாவது பாராட்டு, மூன்றாவது இந்த சபையுடைய பலவீனம், நான்காவது பரிகாரம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதான அந்த வழிகளை காண்பித்துக் கொடுக்கிறார். ஐந்தாவதாக அப்படி அவர்கள் பரிகாரத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதிலிருந்து வெளியே வருவார் என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கிறதான பரிசு, அதாவது கிடைக்கிறதான நன்மை, அவர்களுக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசப்படுகிறது. இது 5 காரியத்தை குறித்து இந்த திருச்சபையில ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்றீங்களா? முதல்ல வெளிப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்பாடு. இன்றைக்கு எபேசு சபை நீங்களும் நானும் சொல்லிட்டேன். இப்ப வெளிப்பாடு என்ன இந்த திருச்சபை குறித்து யோவானுக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அத்தியாயத்தின் முதலாவது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு
நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்கள் கவனிக்க வேண்டும். 7 நட்சத்திரம் என்பதை எதை காண்பித்துக் கொள்வது சொன்னால், 1 தேவ தூதர்களை காண்பிக்கிறது, 2 தேவனுடைய கரங்களை பயன்படுத்தப்படுகிறதான ஊழியர்களையோ அல்லது பரிசுத்தவான்களை முக்கியத்துவப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நட்சத்திரம் யாருக்கு அடையாளம்? 1 தேவ தூதருக்கு, 2வது பரிசுத்தவான்கள் ஊழியர்களுக்கு அடையாளம். ஆமென். அப்ப வசனத்தில் சொல்லுகிறது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில் ஏற்றி கொண்டு, அப்ப அந்த 7 சபையுடைய தூதர்கள், அல்லேலூயா, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய திருச்சபை ஒரு தூதர் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த சீக்கிரம் விடுதலை கூடாரத்துக்கு என்று ஒரு தூதரை கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பி இருக்கிறார். ஆமென். இந்த இடத்தில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை கிரியை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பரலோகத்துக்கு கொண்டு வந்த அபிஷேகத்தையும், பரலோகம் கொண்டு வந்ததான அந்த நன்மைகளையும், பரலோகம் கொண்டு வந்த பரவனுடைய வெளிப்பாடுகளையும் இந்த திருச்சபை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், திருச்சபைக்கு இருக்கிறதான எல்லா விசுவாச மக்களும் பரலோகம் எதிர்பார்க்கிறபடி வாசிக்கிறதும் கேட்கிறதும் கைக்கொள்வதுமாய் இருக்கக்கூடுமானால், இது நம்முடைய திருச்சபை தூதர் நிமித்தமாய் ஏவப்பட்டு கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தை சரியாய் திருச்சபைக்குரியதாய் மாறும். திருச்சபை வல்லமை வெளிப்படும், திருச்சபை அபிஷேகம் வெளிப்படும், திருச்சபை எழுப்புதல் உண்டாகும், திருச்சபை அற்புதம் அடையாளம் உண்டாகும், திருச்சபை தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமென். சொல்லுவீங்களா? அப்ப 7 என்பது 7 தூதர்கள். ஆமென். சொல்லுவீங்களா? நட்சத்திரம் என்பது 7 தூதர்களையும் 7 பரிசுத்தவான்கள் திருச்சபையை போதகரை காண்பிக்கிறது, திருச்சபையை ஊழியரை காண்பிக்கிறது. அந்த திருச்சபையுடைய பாஸ்டர் குறித்து பேசப்படுகிறது. சுவிசேஷங்களுக்கு ஆண்டவர் சபை குறித்து வெளிப்படுத்துவதில்லை. இவ்விடத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார், அந்த திருச்சபையை ஊழியருக்கு வெளிப்படுத்துகிறார், அந்த திருச்சபையை போதகருக்கு வெளிப்படுத்துகிறார், அந்த திருச்சபையுடைய பாஸ்டருக்கு தான் அந்த திருச்சபை எந்த நிலையில் இருக்குது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆமென். சொல்லுங்களா? அல்லேலூயா. உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்களா வெளிப்படுத்துறத எண்ணி இப்படி நீங்க பயந்து போகாதீங்க. அவங்க இப்படி சொல்றாங்க பிரதர், அவங்க அதை சொல்றாங்க பிரதர், உன் ஊழியருக்கு தான் அதை சொல்லுவாரு. இதுதான் நம்முடைய வேதத்தில் சொல்லப்படுகிற முறை. வேற ஒரு ஊழியர்கள் சொல்லி நீ இப்படி இருக்கிறியாம, இப்படி நடக்கிறியாம, எனக்கு ஆண்டு வெளிப்படுத்த சொன்னார்கள் நம்பிடாது. ஆமே. கள்ளத்தனமாய் உள்ள சத்துரு கொண்டு வர பார்ப்பான். இல்லைன்னா உங்களை அங்க வச்சிருப்போம், இங்க வச்சிருக்க மாட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றது புரியுது? மற்றவர் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய பேர் புகழுக்காக, தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக சிலர் இப்படி கள்ளத்தனமான தீர்க்க தரிசனங்களை, கள்ளத்தனமான அவங்க சத்தியங்களை சொல்லி இன்னைக்கு ஜனங்களை கவர பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாக்கரதை. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7 தூதர்களை அவருடைய கையில் வச்சிருக்காரு. ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறாங்க. வேதம் இருக்குது, அவர் கரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஊழியர்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறாங்க? தேவனுடைய கரத்தில் இருக்கிறாங்க. ஊழியர்கள் தவறு பண்றாங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜனங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அவருடைய கிரியத்தக்கதன் போல அவரோடு வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதனை பண்றாங்களே, இந்த ஊழியக்காரமாக பண்றாங்களே, அவங்க வழிபடி பேசுறாங்களே, அந்த வீட்டை செய்யறாங்களே, அவங்க இப்படி நடக்கிறாங்களே சொல்லி பேசுறாங்க, சாபத்துக்குள்ள மாறிடுது. அல்லேலூயா. யாரை குறித்து நீ குறை சொல்லவோ, குற்றச்சாட்டவோ, நீ மற்றவர்களை பழிக்கவோ கூடாது. இல்லைன்னு சொன்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். ஆமென். சொல்லுவீங்களா? ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரன் நியாயத்திற்க வேண்டிய பொறுப்பு அவரது, ஊழியரை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அவருடையது. இல்லை சபை மக்கள் இதை கண்டு இதை பார்த்து சோர்ந்து போய் தடுமாறி நிலை குறைந்து நீங்கள் வாழ்க்கை விட்டு விலகி போய்விடக் கூடாது. உங்க பிரசுத்தமான ஜீவித்தை விட்டு விலகி போய்விடக் கூடாது. சாட்சி ஜீவித்தை விட்டுவிடக் கூடாது. தேவனை தேர்ந்து நிறுத்திவிடக் கூடாது. உனக்கு மனசோர்வு வந்துவிடக் கூடாது. ஆவியின் அலட்சியத்தன்மை வந்து விடக்கூடாது. ஆமென். சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தேவ ஊழியக்காரர்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். அவரை பார்த்துக் கொள்ளுவார். நான் எதற்காக திருச்சபைக்கு வருகிறேன், எதற்காக திருச்சபையை வைத்திருக்கிறார், எதற்காக அழைத்து வருகிறார், எதற்காக நிறுத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை மாத்திரம்தான் நான் கவனத்தை செலுத்தப்பட வேண்டும் தவிர நான் மற்ற நபர்கள் செய்கிற காரியத்தையோ, இருக்கிற சூழ்நிலைகளையோ, இருக்கிற பிரச்சனைகளையோ என் மைண்ட்ல வைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு நான் பாடப்படுத்திக் கொண்டு விரக்தியா வந்து பாடுறது இல்லை, ஆராதிக்கல, ஆவியில் நிரம்புறது இல்லை, கையை தட்டுறது இல்லை, கத்தோடைய வார்த்தை கேட்கறது இல்லை, இங்க உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு இருக்குது, இங்க உட்கார்ந்து செல்போன்ல இருக்குது, இங்க நினைவு உட்கார்ந்து இருக்கிறது, இது சோம்பலா யோசிக்கிறது, வீட்டுடைய காலம் நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த திருச்சபை உகந்தது அல்ல. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? அதே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான பிள்ளையை, நமக்கு எதற்காக திருச்சபை கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு கூட நாம் திருச்சபை அமர்ந்திருக்க வேண்டும். பிசாசு மைண்டை டைவர்ட் பண்றாலும் மறந்துடாத. சில பைபிள் எடுத்து வர மாட்டாங்க, சில கையை தட்ட மாட்டாங்க, சில நாமத்தை பாட மாட்டாங்க, சில ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க மாட்டாங்க, சபையோடு இணைய மாட்டாங்க, சபையோடு இணைந்து ஊழித்து செய்ய மாட்டாங்க, சபையோடு கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. அவன் வருவதுனாவோ போவதுனாவோ இருக்கும். அல்லேலூயா.
அவர்களை பார்த்து ஜீவனை கொடுத்தது அதுக்குதான். நீங்க வந்து போறது இல்லை. அவருடைய திருச்சபையில் அவருடைய காரியத்தை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. என்ன கொப்பையில போட்டு கூட அவன் வேங்கலன்னா அவன் மேல இருந்த அபிஷேகம் எவ்வளவு பெருசு பாருங்க. தேவன் மேல வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. அந்த அன்பு அவனை மூடி இருந்தது. அந்த அன்பின் வல்லமை அவனை மறைத்திருந்தது. அந்த அன்பின் வல்லமை அவனுக்கு கேடு விளைவிக்க கூடாதபடி, தீமுண்டாகாதபடி, ரணங்களாகாதபடி, அவன் வெந்து போகாதபடி தேவனுடைய அன்பு அவனை பாதுகாத்தது. ஆமேனா? எந்த சூழ்நிலையிலும் போக மாட்டேன். எவ்வளவு நெருக்கல் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ ஒடுங்கி போவதில்லை, நீ உரிந்து விடுவதில்லை, நீ இழகி போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானப்படுத்த விட மாட்டான், அவரை தலைவலி விட மாட்டான். காரணம் கர்த்தருடைய அன்பில் இருக்கிறானே. அல்லேலூயா, ஆமேனா? இந்த திருச்சபையுடைய பாஸ்டர் யோவானுக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. ஏப்பா அவன் எப்படி பிடிச்சிருக்காராம்? 7 நட்சத்திரத்தை கையில் ஏந்தினவர். வசனம் சொல்லுகிறது, தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 2 சொல்றது 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. 7 பொன் குத்து விளக்கு என்பது எதை அடையாளம் சொன்னா தெய்வீகத்தினுடைய அடையாளம், தெய்வீக தன்மை, சபை, அதுதான் தெய்வீகம். ஆமேனா? 7 திருச்சபை. ஆமேன். 7 திருச்சபை. என்னெல்லாம் திருச்சபை? எபேசு, சிமிர்னா, சர்தை, பெர்கமு, லவோதிகியா, பிலதெல்பியா, தியத்திரா. அல்லேலூயா. 7 திருச்சபை. நிறைய சபை இருக்கு. இப்ப இந்த 7 திருச்சபை மட்டும் யாருக்கு பேசணும் அப்படின்னா, இது 7 திருச்சபைக்கு இப்பொழுது முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஆகினால் ஆண்டவர் பேச விரும்புகிறார். இன்றைக்கு இதை வாருங்கள் பலிபீடம் கட்டுவோம் என்கிறதான இந்த உபவாச கூட்டத்துல ஆண்டவர் நம்மளுடைய திட்டவட்டமாக இடைவிடுகிறார். எபேசு சபையே கவனிக்கலாம். பொன்குத்து விளக்கு இந்த திருச்சபை, இந்த திருச்சபை வசனம் சொல்லுகிறது 7 பொன்குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். இந்த திருச்சபையை உலாவிக் கொண்டிருக்கிறார். எபேசு சபையே ஒரு மேல உலாவிக் கொண்டிருக்கிறார். எபேசு சபையே வாசி வேத வசனத்தை, திருவசனத்தை, தீர்க்கதரிசன வசனத்தை நீ கொடுத்த வார்த்தைகளை நீ வாசித்துக் கொண்டிருக்கிறல்ல, நீ கேட்டுக் கொண்டிருக்கிறல்ல, கை கொண்டல, இந்த திருச்சபையை உலாவுற உலாவி இந்த பலிபீடத்தை சரிப்படுத்த விரும்புகிறேன், இந்த பலிபீடத்தை ஒழுங்காக்க விரும்புகிறேன், இந்த பலிபீடத்தை நேராக்க விரும்புகிறேன், இந்த பலிபீடத்தை மகிமையை, நீ ஆக்கினியை, நீ வல்லமையை, நான் வெளிச்சத்தை இதற்கு புறப்பட பண்ண விரும்புகிறேன். இந்த பலிபீடத்தை மகிமையால் நிரப்ப விரும்புகிறேன், என் அபிஷேகத்தில் நிரப்ப விரும்புகிறேன், நிரம்பி வழிகிறேன், அந்த வல்லமையால் நிரப்ப விரும்புகிறேன். நான் உன்னை சாதாரண வைக்கல, உன்னை இந்த பூமியில வெளிப்படுத்தும்படியாய், ஒரு மறைந்திருக்கபடியாய் அல்ல, ஒழிக்கப்பட்ட இடத்தில் அல்ல. வசனம் சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலாலே மூடி வைப்பதல்ல, அது விளக்கு தண்ணி மேல் வைக்கப்படுகிற ஒரு விளக்காக எபேசு சபை இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வைராக்கியமாக இருக்கிறது. உன்னை குறித்தான வைராக்கியத்தோடு பேச விரும்புகிறா, உன்னை குறித்து ஏக்கத்தோடு வந்திருக்கிறா, உன்மேல் அன்பு கொண்டவராக வந்திருக்கிறா. சீக்கிரம் விடுதலை கூடாத திருச்சபை சார்ந்து விசுவாச மக்கள் உங்கள் மீது தேவ அக்கறைகளவரா, ஒரு தெய்வீக அன்புள்ளவரா, இந்த சபை நடுவே விழாபடியா, நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தபடியா, உன்னை எழுப்பிவிடபடியா, உன்னை குறித்த நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தையும் இந்த பூமியிலே அதிபதியின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தக்கதாகவே உன்னை அழைத்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த திருச்சபை மீது கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். 7 பொன்குத்து விளக்கு நடுவே உலாவிக் கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த திருச்சபை நடுவே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் நடுவே ஆவியை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை. இந்த திருச்சபையில உலாவிக் கொண்டிருப்பார். இந்த திருச்சபையில் அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது, அந்த பலிபீடத்துக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த பலிபீடம் சில இடங்களிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது, சில சிந்தனைகளிலே, எண்ணங்களிலே, நினைவுகளிலே, பலிகளிலே, வார்த்தையில, பேச்சில, பார்வையில, செய்கையில ஆண்டவரை விட்டு விலகி கிடக்கிற பலிபீடம். அந்த பலிபீடத்தை எடுத்து, அந்த பலிபீடத்தை சரிபடுத்தி அதை நிலைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க. இந்த பொன் குத்து விளக்கு நடுவில் ஆவிக் கொண்டிருக்கிறார். ஏன் சபை மேல, ஏன் சபை மேல, என் சரீரமாக இந்த சபை மேல, என் சபையுடைய ஆலயத்துக்குள்ள இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர், 7 பொன்குத்து நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்கப்படுவதை அந்த அழகுகளை உணர முடியும். அவர் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சொல்லட்டும், உன் பலிபீடம் சற்படுத்தப்படுகிறது, உன் பலிபீடம் சரியாக்கப்படுகிறது. ஆவியானவர் வந்து விட்டார்ல, ஒழுங்கின்மை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். இந்த சீக்கிரம் விடுதலை கூடாத திருச்சபையிலே ஆவியானவர் ஒழுங்கின்மையை அந்த ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். அசுத்தமான காரியம், தேவன் பிரியப்படாத காரியம், தேவன் விரும்பாதவர்கள், அவர் எதிர்பார்க்காதவர்கள், அவர் யோசிக்கிறாதவர்கள், அவர்
இருக்கிற இடத்துல பாவத்துக்கு இடமில்லை. அவர் இருக்கிற உலாவுற இடத்துல சாபத்துக்கு இடமில்லை. அவர் உலாவி கொண்டிருக்கிற இடத்துல பிசாசுடைய கிரியைக்கு இடமில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தரவை தலையை சொல்லுவீங்க. அல்லேலூயா. முதல்ல யோவான் கொடுக்கப்பட்டது வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு? அவர் 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர், தம்முடைய பரிசுத்தமான தூதரை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? இப்பொழுது சபை 7 திருச்சபை நடுவிலும் பொன்குத்து விளக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த வெளிப்பாடை யோவான் கொடுத்துட்டாரு. இரண்டாவது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? எனக்கு அன்பான தேவனே, இந்த திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை என்று சொல்லி, சீக்கிரம் விடுதலை கூடாத திருச்சபை, எபேசு திருச்சபை எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். என்ன? நாம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவரை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 2 வசனம் பாராட்டு. ஒரு வசனம் தன்னை வெளிப்படுத்தினார். 2வது 3வது வசனத்துல பாராட்டுற சபையை எப்படி பாராட்டு தெரியுமா? நீங்க பரவாயில்ல, நல்லா சொல்லிக்கிறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, நீங்க நெருக்கி சகிக்க சபையில் நடக்கிற மனுஷன் பேசுற வார்த்தைலாம் எத்தனையோ பேர் உங்களுக்கு இடறி போக முடியாத வார்த்தையில பேசினாங்கல்ல. நீ சகிச்ச, பொறுமையா இருந்த, உங்களால் பழிப்பட்ட பொறுமையா இருந்த, அவதூறா பேசுற பொறுமையா இருந்த, நீ சகித்து கொண்டு விட்டு கொடுத்த, நீ இரவு போல உழுந்து செஞ்ச, கிளீன் பண்ற, எடுத்து வைக்கிற, நீங்க கடைசியா போல எல்லாத்தையும் சரிப்படுத்தி, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி, எல்லாரும் விசாரித்து, எல்லாத்தையும் முடிச்சு என் சபை, என் குடும்பம் அப்படின்னு எல்லாம் எல்லா வேலைகளையும் செய்யற நான் பாராட்டுறேன். அப்படின்னு சொன்னா அவனை பாராட்டுறேன், அவனை என்கரேஜ் பண்றேன். நல்லது நீ சொல்லிக்கிறது நல்லதுதான், நீ நேரத்துக்கு முன்னாடி நல்லதுதான், ஒரு ஏக்கமா வர்ற, வாஞ்சியா சபைக்கு வந்துடுற, எல்லாம் செய்யற, சரிதான். அல்லேலூயா. என் வார்த்தை கேட்க முடியாம வந்திருக்கிறேன், என் சகோதரன் அமர்ந்திருக்கிறேன், என்னை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டு பிறகு சபையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு, அது சுத்தம் பண்ணும்போது குறை சொல்லுவாங்க, என்னத்துக்கு இருக்கு, என்ன தூசி அப்படியே இருக்கு, அதை கூட சகிச்சுட்டேன், இது செய்யாது, செய்யறதையும் விடாது. அல்லேலூயா. அதுல ஒரு குறை வர சொல்லுது அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சிட்டு நான் செப்பரிக்கல அப்படின்னு சொல்லி அதை சகிச்சுட்டு இருப்பேன். அதான் சொல்ற, நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் அப்போஸ்தலர் என்று சொன்னது அப்போஸ்தலர் அல்லாதவர்களும். அல்லேலூயா. உபதேசத்துல சொல்லுவீங்க, எவ்வளவு சக்திகளை இருக்குது, நாமளே பரவாயில்ல போடுறது. அல்லேலூயா. என்ன சத்தியங்கள் அப்படி நடக்குது, என்னதான் அவனுடைய வார்த்தை வந்தாலும் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க கூட நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஐக்கியத்தை வச்சிருப்பீங்க, சகிச்சுட்டு. சரி என்ன பண்றது, அவங்கள நம்ம துறை சார்ந்திருக்காங்க, அவங்கள நம்ம கூட இருக்காங்க, நம்ம சபையாயிட்டாங்க, அவன் பண்ண தப்பு தான் தெரியுது, இதெல்லாம் சகிச்சுட்டாங்க, அப்படி பண்ணலாம், சரி சிஸ்டர் அப்படி பண்ணக்கூடாது, ஓகே சரிங்க பார்க்கலாம். இல்லையா, சகிச்சுக்கிறேன் சொல்றேன், இவ்வளோ விஷயத்தை சகிக்கிறோமா, இவ்வளோ விஷயங்களை பொறுமையை காக்குறேன். வசதி எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க, உன் கிரிகளை பார்க்கிறேன், உளுக்குல பாரப்படுற, உளுக்குல சமைக்கிற, உளுத்திற்காக கொடுக்கிற, உளுக்குல தசமாக கொண்டு வர, அனுசரத்தில் ஏதாவது செய்யணும் வாஞ்சிக்கிற, இதை சமையலை செய்யணுமா, ஊழியருக்கு எதை செய்யணுமா, ஊழியருக்கு எதை செய்யணுமா, இதெல்லாம் பிரயாசப்பட்டு இரவு பகலும் உட்காந்து பெயிண்ட் அடிக்கிறதோ, இல்லை துடைக்கிறதோ, எடுத்து வைக்கிறதோ, பெருக்கிறதோ, கழுவுறதோ, அல்லேலூயா, எல்லாவற்றையும் செய்கிறேன். ஊழியரோட துணை அணிக்கிற, ஊழியரோட சப்போர்ட் அணிக்கிற, ஊழியரோட நான் ஓடி வந்திருக்கிற, எங்க ஊழியர் எதுவும் பேசாது, எங்க ஆளுநர் பேச முடிக்கிற ரைட்ஸ் இருக்கு, இப்ப எல்லாரும் வயிறாக்கி கொண்டு இருக்கிற அறிந்திருக்கிறோமா, ரொம்ப சந்தோஷம் பாராட்டுறேன். ஐ அப்ரிஷியேட் யூ. அல்லேலூயா. உனக்கு உற்சாகப்படுத்துறாரு. கரெக்ட் இதெல்லாம் சரி ஓகே டன். அல்லேலூயா. சாப்பாடு போடும்போது என்ன போடுற சாப்பாடு பார்த்து ஊத்து, இன்னும் கொஞ்சம் வை, நான் உங்க வைக்கிறேன் வைங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாம் மனுஷன் பேசுவாங்க. ஆமென். ஒரு மரியாதை குறைவாக நடத்துவாங்க, இப்படி ஏழமா சொல்லுவாங்க, நீ சொல்லாத சொன்னதுவாங்க, சொன்னதை சொல்லணும்னு சொல்லுவாங்க, நான் மறந்தது மறக்கலன்னு சொல்லுவாங்க, இல்லை கவனிக்கணும்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கூட சரி என்ன பண்றது, நாம சொல்லி கூட கேட்கல. அல்லேலூயா. இவ்வளத்தையும் சகித்து கொண்ட எபேசு சபையே, சீயோன் விடுதலை கூடாத திருச்சபையே, நான் பாராட்டுகிறேன். அல்லேலூயா. நீ செஞ்சதெல்லாம் நான் ஹானர் பண்றேன். அல்லேலூயா. ஐ சல்யூட் யூ. நான் உனக்கு வணக்கம் வைக்கிறேன், நான் உன் மரியாதை செலுத்துறேன். நல்லது. ஆனா இது அப்படி பாராட்டி முடிச்ச உடனே அடுத்து வந்த
ஆனால் நாம ஒரு டவுட் வரும், ஐயோ வேற ஏதோ மாட்டிக்கணும், நம்ம எல்லாம் சூப்பர், எல்லாம் கரெக்டா இருக்கு, ஓகே. ஆனா அது ஐயோ வேற என்ன, இல்லையா வேற என்ன அங்க மாட்டுது. 3வது வசனத்துல, சாரி 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் நீ ஆதியில வச்சதுல என் மேல ஒரு அன்பு, ஆதியில ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஏசப்பா ஏசப்பான்னு விழுந்து கிடப்பல, ஏசப்பா சொல்லணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும், முழங்கால நிற்கணும். ஆரம்பத்தில் முழங்கால நிற்சோம் பண்ணேன், இப்போ ஆமை முட்டி, இப்போ காலை நீட்டி, இப்போ பாருங்க சரி சேர்ல உட்காந்துட்டு, அல்லேலூயா. இப்போ வந்து ஹாயா படுத்துக்கிட்டு ஆமை முட்டி போட்டு சம்டைம் தூக்கிணும், உறங்கல். இப்போ ஜபமே இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் சொல்ல வர்றாரு. ஆரம்பத்தில் எப்படி பயபக்தியா முட்டி போட்டு கைட்டு அப்படியே பார்க்கணுங்க, பயபக்தியா அந்த பயம் எடுத்து அப்படியே மார்போடு அணைச்சு கொண்டு அப்படியே முட்டி போட்டு ஆண்டவரே சோதர சோதர சோதரப்பா சோதரமா ஜபமன காலம் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நீ முட்டியே இல்ல, நீ முட்டி போட்டு ஜபமல, அதான் முட்டி ஜபு கிழிஞ்சிச்சு. அல்லேலூயா. நீங்க முட்டி போறது இல்லை, அதான் மூட்டுல பிரச்சனை, முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் ஆதில இருந்த அன்பை நினைச்சிட்ட விட்டாய், உன் பேரில் எனக்கு இந்த பலிபீடத்தை தான் செயல்படுத்த போறோம். ஆதியில இருந்த அந்த அன்புக்கு நீங்கள் நானும் சரிப்படுத்தி இந்த பலிபீடத்தை கட்ட போறோம். அல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டாரு, என் கருத்து தான் நான் அந்த ஊழியர் கருத்து வச்சிருக்கிறேன். வெளிப்பாடு கொடுத்துட்டாரு, இந்த திருச்சபை நடுவில் தான் நான் உள்ள ஆமிச்சிருக்கிறேன் சொல்லி. 2வது திருச்சபை என்ன நடக்கிறது, அதெல்லாம் எனக்காக தான் நடக்குது. சகித்து கொண்ட பொறுமையா இருந்ததில்ல, விட்டு கொடுத்ததில்ல, சிலெல்லாம் ஒன்று குறை சொல்லும் பொழுது அமைதியாக இருந்ததில்ல. அதெல்லாம் சொன்னார், இந்த சபையில் நடந்துச்சு தானே, இருந்துச்சு தானே, சகிச்சாங்க, விட்டுக்கல, பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் சகிச்சு வாழ்ற, நேரத்துக்கு முன்னாடிலாம் வந்து உட்கார்ந்து இருக்கிற, எப்போ அப்போ. ஆனால் இப்போ ஆதில சபை 8 மணிக்குனா 7 மணிக்கு இப்போ முதல் சர்வீஸ் முடிச்சு தான் வர்றேன், 2வது சர்வீஸ் முடியும் தான் வர்றேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வர்றேன். அது என்ட்ரி. என்னது என்ட்ரி, ப்ரெசன்ட், அட்டெண்டன்ஸ். ஆனால் என் பேர் உன் பேர் எனக்கு ஒரு குறை இருக்குப்பா, நீ ஆதில் அன்பை விட்டுட்டேன், ஆதியில் அன்பை விட்டுட்டேன். ஒரு ஜெபிக்காம வெளியே போக மாட்டேன், வேத வாசிக்காம போக மாட்டேன், உபவாசிக்காம இருக்க மாட்டேன். ஐயோ 3 வேளை உபவாசிக்கணும், ஆண்டு சொல்லி கட்டளை நிறைவேற்று சொல்லி அந்த 3 நாளை செலக்ட் பண்ணி அந்த நேரத்தை அந்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ வேலை வேணும், வெளியே போகணும், அந்த காதுகுத்துக்கு போகணும், அந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த சாப்பிட்டுக்கு போகணும், அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் போகணும், அங்க ஷாப்பிங் போகணும், அவங்க வீட்டுல அங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க எனக்கு அழைச்சிருக்கிறாங்க, அங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டு ஊழியத்தையும் விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, தேவன் பிரசத்தை விட்டுட்டு, தேவ சமூகத்தை நிறுத்திட்டு நீங்க என்ன செஞ்சுட்டோம், போக ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. சபை நடந்துட்டே இருக்கும். முந்தில அப்படி இல்லை, சபையில் இருந்து முடிச்சு எல்லாத்தையும் கடைசியா போகிற ஆளு இப்ப என்ன நடந்துருச்சு, வர்றது லேட்டு. அப்ப என்ன குறைஞ்சிருக்கு, ஆண்டுகளுக்கு அன்பு குறைஞ்சிருக்கு. முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க 11 மணிக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு, இந்த சபை சரி போயிடலாம், உள்ளார உட்காந்துட்டு பார்த்தோம் எழுதலாம். முந்தி அப்படி இல்லை, பரவாயில்ல முதல்ல ஆண்டவர் தான், அதுக்கப்புறம் தான் அது முடிஞ்சோட பரவாயில்ல கடைசி பார்த்துக்கலாம் அப்படி போன ஆளு இப்ப அவங்க ஆரம்பிக்கிறது 11 மணினா அதுக்கு முன்னாடி போகணும்னு தோணுது. அப்ப எங்க அன்பு குறைஞ்சிருக்கு, ஆண்டு மேலே அன்பு குறைஞ்சிருக்கு. சிஸ்டர் கவனிக்கணும், நீ என் மேல வைத்த அன்பு நீ குறைச்சிட்ட. இந்த கண்பிடித்து ஜோம் பண்றேன், இப்போ உடனே ஜோம் பண்றேன், ஜோம் பண்ண நினைத்திரல, என்னதுக்கோ ஜோம் பண்ணிருக்கிறேன், விழிப்பார்த்த ஜோம் பண்ணுவேன், ஆனா நீ உடனே ஜோம் பண்றேன். உன் சபத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முந்தி அந்த ஆவியோடு உட்கார்ந்து இருப்பேன், கனத்துறை ஆவி நிறைய பேர் பிடிச்சிருக்கு, ஜெபிக்க விடாம சோபத்தை செல்போன் உட்காந்து பார்க்க சொல்லு, நைட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போன் உட்காந்து பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. அன்பு குறைஞ்சது. பலிபிடமே பலிபிடமே இவரை சரிப்படுத்து. அல்லேலூயா. பலிபிடமே தேவனுக்கு என்று கட்டப்படுகிற சர்வாங்க தகன பலிபிடம் இதுவே. அல்லேலூயா.
1:22 வாசித்த அந்த வசனமே, இதுவே அந்த பலிபீடம், நீ அன்பிலே குறைய காணப்படுகிறாய். தானியேலின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு 5ஆம் அத்தியாயத்துடைய 25 28 வரை வசனம் வாசிக்கும். மெனே மெனேதிக்கே உபாசிம் என்கிறதால் எழுதப்பட்ட அந்த அந்நிய பாஷைக்கு தானியேல் வியாக்கியானத்தை தருகிறார். நீ தராசில் நிறுத்தப்பட்டு நீ கொஞ்சம் குறையனை காணப்படுகிறார். ஆனால் உன்னுடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்பட போகிறது. ஒரு ஸ்தானம் பிடுங்கப்பட போகிறது. சபையை சீக்கிரம் விடுதலை கூட திருச்சபை மக்களே ஒரு பலிபீடம் தகர்க்கப்பட போகிறார். உன்னை வைத்த நோக்கத்துக்கு வெளியே வரப் போகிறார். தேவ திட்டம், தேவ சித்தம், தேவனுடைய அனுக்கிரகத்தின் வல்லமையும் உன்னை விட்டு அகலப் போகிறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீ தராசு நிறுத்தப்பட்டிருக்கிறாய். நீ தராசு நிற்கப்பட்டிருக்கிறாய். நீ கொஞ்சம் குறை ஆண்டு பிடிச்சு பார்க்கிற. நீ ஜபத்துல இப்ப எப்படி இருக்கிற? ஆரம்பத்துல ஓகே, இப்ப எப்படி இருக்கிற? ஆரம்ப வேத வாசத்தை இப்ப எப்படி இருக்கிற? ஆரம்ப உபவாசம் எடுத்து இப்ப அந்த உபவாசம் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் கொடுத்த அந்த நேச வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம், அந்த பரிசுத்த ஜீவியம், அந்த இரவு ஜபம், அந்த உபவாச ஜபம், அந்த காத்திருப்பு ஜபம், அந்த வேதாகம கல்லூரியில வேத பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பைபிள் செமினார்ல, விசேஷ கூட்டத்துல, ஊழியர்கள் இணைந்ததுல, சிறுகளை சொல்றதுல, சமய வேலை செஞ்சதுல, கோயிலுக்கு தேவதை உழைச்சதுல, இரவு பார்க்கணும் தேவதை சந்தை அமர்ந்திருந்ததுல நிறுத்துறாரு. இடைய தராசு நிறுத்தி பார்க்கிறாரு. எப்படி இருக்கிற? நீ குறைஞ்சியா? அந்த ஜபம் குறைஞ்சதா? வேத வாசகம் குறைஞ்சிச்சா? பரிசுத்த குறைஞ்சிருச்சா? இரவெல்லாம் பகலெல்லாம் ஆண்டோட வேதம் உட்கார்ந்திருப்பேன். ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட இடைப்படணும், ஆண்டவர் என்னோட அவருடைய வல்லமை வெளிப்படுத்தணும், அவர் தரிசனத்தை பார்க்கணும், அது வெளிப்படுத்த ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். வாஞ்சை கேள்வி கேட்ட ஊழியர்கிட்ட வந்து இது எப்படி, இந்த காரியம் எப்படி, இது தெரியல, இது புரியல அப்படின்னு இப்போ சொல்ற சத்தியமே வளர மாட்டேது. வியாக்கியானம் பண்றதை புரிந்து கொள்ள முடியல. அப்ப தேவனுடைய அன்பிலே நீங்கள் தராசு நிற்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. நீ குறைய, நீ குறைய. முந்தி இருந்த பக்தி வீரர்கிட்ட இல்லை. இப்படி கூட்டம் நடந்து பக்கத்தில் பேச மாட்டோம், பேச விட மாட்டேன். அல்லேலூயா. பேசவும் கூடாது அப்படி சொல்லு. இப்போ சபை நடந்த எங்களுக்கு சிக்னல் கொடுத்து அத்தனை பேருடைய பார்வை வளர்ந்துருக்கும். அல்லேலூயா. எழுந்து நடக்கிறது, குசுகுசம் பார்த்து பேசுறது, தேவ சமூக அசைப்படணும். தேவனுடைய அன்பை விட்டு நீ விலகிருக்க. உன் பலிவிடம் தகர்க்கப்பட்டது. இன்னைக்கு பலிவிடம் தேவனுடைய அன்பிலே கட்டப்பட வேண்டும். உனக்குள் தேவனுடைய அன்பிலே கட்டப்பட வேண்டும். ஆதில் இருந்த அன்பை நீ விட்டாய். அல்லேலூயா. என் பலிவிடத்துக்கு என்ன தேவை? ஆதில் இருந்த அன்புக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு குறை சொல்லிட்டாரு, என் பலிவிடத்தை சொல்லிட்டாரு. டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஏன் இந்த முட்டு பிரச்சனை இல்லைங்க, கால்சியம் குறைவாக இருக்கு, அதனால தான் பலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. வலிக்கிறது காரணம் அதுதான். நடக்க முடியும்னால உனக்கு அடி பார்த்து வலிக்குது, வெயிட் அதிகமாகிடுச்சுமா, அதனால தான் உனக்கு இப்படி ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த டேப்லெட் பெயின் கில்லர் கொஞ்சம் போட்டுக்க, கால்சியம் டேப்லெட் கொஞ்சம் எடுத்துக்க, இது சரியாக எடுத்துகிட்டு தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த பிரச்சனை பலத்தை கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத போறாரு உன்னுடைய பரிகாரி அப்படின்னு. உன் டாக்டரை பார்த்துட்டு இல்லை, டாக்டர் பார்த்து சொன்னாரு, நீ ஆதில் இருந்த அன்பு உனக்கு குறைய காணப்படுகிறது. நீ அந்த அன்பை விட்டுட்ட, பலவீனம் தெரிஞ்சு போச்சு. இப்போ பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட் எடுக்கிறாரு, எழுதுறாரு. எங்க பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட் யாருக்கு கொடுக்குறாரு? பேஷண்ட் கொடுக்க போறாரு. யார் பேஷண்ட்டு? நாம் தான் பேஷண்ட்டு. அல்லேலூயா. எந்த மெடிக்கலுக்கு ரெஃபர் பண்ண போறாரு? சீக்கிரம் விடுதலை கூடாத திருச்சபையில் மெடிக்கல் ரெஃபர் பண்றாரு. அல்லேலூயா. எழுதுறாரு. இப்போ என்னெல்லாம் ஒரு டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை எழுதுறாரு. 3 டேப்லெட் சொல்றாரு. என்ன டேப்லெட் அது வயதில் பார்க்கலாம் வாங்க. 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை முதல்ல நினைக்கிற டேப்லெட் எடுக்கணும். அவன் நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். சொல்லுங்க, அவன் நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. நான் முதல்ல நினைக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட இருக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தில் எப்படி இருந்தேன், அந்த அபிஷேகத்தில், அந்த ஜெபத்தில், வேதத்தில், சபையில, ஊழியரோடு கூட, பசுத்தவர்களோடு கூட, அந்த வெளிப்பாட்டில், அந்த தரிசனத்தில் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய சத்தத்தை, அவருடைய மகிமையை, அந்த அந்நிய பாஷையை ஆண்டவரோடு எவ்வளவு நான் அனுபவிச்சேன். அப்படி இருக்கும் பொழுது என் இடப்படுவதற்கு வந்த காரியம் இது. என் நண்பரா,
என்னுடைய சூழ்நிலையா, என் ஆசையா, என் சரீரத்தினுடைய வாஞ்சையா, என் தவறான உணர்ச்சியா, பாவமான எண்ணங்களா, ஆபாசமா, நண்பனுடைய கூட்டமா, அல்லது என்னுடைய உறவுகளா, என் வழிகளா, அல்லது நான் எதிர்பார்த்ததான நன்மைகளுக்காகவா, என் வேலை நிமித்தமாகவா, பணத்தை எதிர்பார்த்ததுனாலயா, சில உறவுகளை சாட்டிஸ்ஃபை பண்ண நினைச்சேன், சில திருப்திப்படுத்த சொல்லி போனேன், அதற்காகவா அந்த இடத்துல நான் விழுந்தன்றதை நினைச்சு பார்க்கணுமா? எதுல விழுந்த, எதனால விழுந்த நினைத்து பார்க்க வேண்டும். புதுசா ஒரு அன்பு கிடைச்ச உடனே அந்த அன்பை நம்ம கிட்டப்பா, புதுசா ஒரு உறவு கிடைச்ச உடனே என் அப்பா அப்படி அன்பை எடுத்துட்டு அவங்க மேலேயே கண்ணு இருக்கு, அவங்க மேலேயே எண்ணம் இருக்கு, அவங்க மேலேயே யோசனை இருக்கு, அவங்களை நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நேவர். அப்ப அதனை கட் பண்ணணும், அதனை கட் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி புரிஞ்சுது. எனக்கு கற்பனை பிள்ளை யோசிப்பு நினைத்து பார்க்கிறேன், என்ன என் தேவனுக்கு முன்பதாக பாவம் செய்வது எப்படி? ஏன் எனக்கு முன்பதாக தேவன் இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு முன்பதாக இருக்கிறார். பாவம் அவனை தொடும் பொழுது, அல்லேலூயா, போத்தினுடைய மனைவி அவங்க கை வைக்கும் பொழுது, பாவத்தின் உணர்ச்சி அவங்க டிரான்ஸ்லேஷன் ஆகும் பொழுது உடனே நினைக்கிறான், ஐயோ இது பரிசுத்தத்துக்கு எதிராக கொண்டு வருகிறது, என் தேவனை மட்டுப்படுத்துகிறேன், வேதனைப்படுத்துகிறேன், தீட்டுப்படுத்துகிறேன், அவரை அவமானப்படுத்துகிறேன், அவரை கஷ்டப்படுத்துகிறேன், அவருடைய வழிகளை நாசமாக்குகிறேன், அவர் கொடுத்த சிந்தனை தடைப்படுத்துகிறேன். ஒரு காரியம், ஒரு ஆவி, ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், ஒரு உணர்ச்சி எனக்கு பாய்களை கூட இருக்கிறது என்று உணர்ந்தான், நினைத்தான். நினைத்து சொல்லுவேன், தேவனுக்கு முன்பதாக, என் கர்த்தருக்கு முன்பதாக என்னால் பாவம் செய்வது எப்படி சொல்ல மேலாடையில் தூக்கி விட்டு ஓடி போனான். திருச்சபையே நினைத்து பார்க்க வேண்டும். இந்த டேப்லெட்டை காலையில மதியம் நைட்டு இல்லை, 24 hours எடுக்கணும். அல்லேலூயா. நீ ஸ்கேன் எடுக்கணும்னா டாக்டர் சொல்லுவாங்க, சிலருக்கு சில விதமான ஸ்கேன் எடுக்கும் பொழுது நீ 6 மணி நேரம் தண்ணீர் குடிச்சிட்டு அப்புறம் இல்லை ஒரு 3 மணி நேரம் குடிச்சிட்டு வயலில் பிளாடெல்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்து பாருங்க, அப்போ தான் கரெக்டாக அது ரிசல்ட் தெரியும். ஆமென். சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுறதுக்கு மிஷினை சைடில் கொடுத்துருவாங்க, அவங்களுடைய அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு பிபி லெவல், சுகர் லெவல், அவருடைய சோடியம் லெவல், அல்லேலூயா, செக் பண்ணுறது அந்த மிஷின் கையிலே இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லட்டும், இந்த டேப்லெட் உங்கள் சரீரத்தில் இருக்க வேண்டும். உங்கள் சிந்தையில் நினைத்து பார்க்கறது, நினைத்து பார்க்கணும். முதலாவது நினைத்து பார்க்கணும். நீ ஆவியில் இருக்கிற அன்புக்கு திரும்பி வரணும்னா நீ எங்க விழுந்து, எந்த நிலைமை விழுந்தன்றதை நினைச்சு பார்க்கணும். மறுபடியும் அதை விழுறதுக்கு இல்லை, அதை விட்டு வெளியே வர்றதுக்கு. என்னை யோசிப்பு நினைச்சா அப்பா கொடுத்த சொப்பனம் எவ்வளவு பெருசு. இந்த போத்திபாருடைய மனைவியுடைய ஆசையை பார்த்து என் சரீர சுகத்துக்காக, அது கொஞ்ச இன்பத்திற்காக நீ உலகம் அதை தான் இயங்கி கொண்டிருக்கிறது. உலகமே பொல்லாமல் வைக்கப்பட்டிருக்கிறது. இச்சை இல்லை, அல்ல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, சரீரத்தினுடைய ஜீவனத்தின் பேரவை. அல்லேலூயா. இச்சை சரீர பசிக்காக, அவைகளுடைய பசிக்காக இன்னைக்கு அடையக்கூடிய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் இன்னைக்கு வாழ்க்கையின் எதிர்காலத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆமேனா? அப்ப தொடர்ந்து தெரிகிறது, நமக்கு நினைச்சு பார்க்கலாம். சில பாவங்கள் அந்த நினைவு வராது. ஏன்னா அவங்க அந்த ஆவிலிருந்து வெளியே வந்துட்டு இருப்பாங்க, அவங்க அன்பை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. ஆமேனா? பக்கத்தில் பார்த்து பொய் சொல்லுவாங்க, புறம் பேசுவாங்க, சரளமா போய் சொல்லுவாங்க, நடந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க, சாதிப்பாங்க. ஐயோ என்னை திட்டுவாங்க, என்னை தப்பா நினைச்சிருவாங்க, என்னை கஷ்டப்படுத்திடுவாங்க, அவங்க முன்னாடி வெக்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது. 4 பேர் இருக்கிற ராஜனை கேட்டாரு, அவங்க எதில் சொல்லிட்டா நல்லா இருக்காது, அப்ப என்னை அவங்க நினைப்பாங்க. இந்த பிரசிடை பார்த்து உன்னுடைய பரிசுத்தமான ஜீவிதத்தை, அப்பா மேல இருக்கிற அன்பை குறைச்சிட்ட. உள்ளது உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நினைத்துப்பார். எந்த நிலைமையில நீ விழுந்த, அது ஆதியில் அன்பை விட்டு வெளியே வர்றதுக்கு எதனால விழுந்த? கோபமா, எரிச்சலா, மனுஷன் செஞ்ச காரியத்தை பார்த்து பிடிக்காம போச்சா? இன்னைக்கு மன கஷ்டத்தோட, மன வைராக்கியத்தோடு கூட பிடிவாதத்தில் நிற்கிறியா? நான் சொல்றேன், நீ அப்பாவை அன்பை விட்டு விளக்கப்பட்டிருக்கிற. அவன் நிற்கிறதுக்கு அப்புறம் அவரோட வரப்போகுது, அவன் பார்த்துட்டு உனக்கே அதை பார்க்கவே, உனக்கே அதை எரிச்சல், உனக்கே அதை கோபம், உனக்கே அதை பிடிவாதம், அதுலயே நிற்க. வெளியே வெளியே சத்தியத்தில் இல்லை, உபதேசம் இல்லை, ஆண்டு வாழ்க்கை இல்லை, பல பக்தி வைராக்கியத்தை காட்டு. அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை சத்தியத்தில் வந்து, அந்த வைராக்கியத்தை உபதேசத்தில் வந்து, இந்த வைராக்கியத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில நின்றுவாரு. அது மகிமை. அது அப்போ அன்பு கிட்ட இருக்கும். அல்லேலூயா.
நீ மனுஷன் வச்சா மனுஷன் மேல வச்ச அந்த அன்பு உன்னை நெருக்கும் இல்லையா? உனக்கு நெருக்கத்தை கொண்டு வரும். விசாலத்தில் கொண்டு வரதுக்கு பாடலாய் மாறிவிடும். ஆமேனா? எத்தனை பேர் சொன்னது விளங்குது? அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணுமா? நினைத்து. ரெண்டாவது டேப்லெட் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? வசனம் சொல்லுகிறது, என்ன நிலைமை விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. விழுந்த இடம் தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. விழுந்த இடம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யறான்னு? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்ணிலிருந்து உன் விளக்கு நீக்கிவிடப்படும். மனம் திரும்பணும். பார்த்து சொல்ல, மனம் திரும்ப. கெட்ட வார்த்தை பேசுறேன், மனம் திரும்ப. பொய் சொல்ல, மனம் திரும்ப. கோவப்பட்டே, மனம் திரும்ப. எரிச்சல் அடைஞ்ச, மனம் திரும்ப. விட்டு கொடுக்கலையே, மனம் திரும்ப. புறம் பேசிய, மனம் திரும்ப. குற்றங்களைய, மனம் திரும்ப. மறைச்சியா, மனம் திரும்ப. மற்றவர்கள் தர்க்கம் பண்ணியா, மனம் திரும்ப. வாக்குவாதம் எடுத்து, மனம் திரும்ப. ரகசிய பாவம் செய்ய, மனம் திரும்ப. மறைச்சு வச்சிருக்க, மனம் திரும்ப. சத்தியம் நடக்கிற, மனம் திரும்ப. ஜெபிக்காம இருக்க, மனம் திரும்ப. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுல மனம் திரும்ப. பரிசுத்தத்தில மனம் திரும்ப. மற்றவர்களை குறித்து குறையா பேசுற, மனம் திரும்ப. குற்றப்படுத்துற, மனம் திரும்ப. இன்னும் ஊழியம் செய்யல, மனம் திரும்ப. தேவனை வைராக்கியம்ல மனம் திரும்ப. என்ன நிலைமையில விழுந்து தெரிஞ்சா நீ அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியும். ஆமேனா? காணவங்க கல்யாணம் திராட்சரசம் குறைப்பட்டதுனால்தான் அந்த கல்யாணத்துக்கு திராட்சரசம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டது என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு நான் மனம் திரும்ப வேண்டும். ஆமேனா? மனதை திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்ய? மனசை திருப்பணும். அந்த சிந்தை விட்டு வெளியே வரணும், அந்த ஆவி விட்டு வெளியே வரணும், அந்த கிளி விட்டு வெளியே வரணும், அந்த செய்கை விட்டு வெளியே வரணும். நான் சொன்னது விளையாச்சவங்களுக்கு மறுபடியும் அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. நேற்று போய் சொல்லு, இன்னைக்கு போய் சொல்லு, நாளைக்கு போய் சொல்லு, நாளைக்கு போய் சொல்லுவேன். ஆமே. நீ எப்போ போய் சொல்லியோ அப்பவே எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய நபராக இருந்தாலும் நீங்கள் பிசாசுடைய தூதுகளாக மாறிட்டீங்க. உங்களுக்கு தேவன் பிசாசு தான், தேவன் அல்ல. இயேசு அல்ல தெய்வம். எப்படி பொய் சொல்லியோ, எப்போ இப்படி சொன்னா திட்டுவாங்க, இப்படி மறைச்சு இப்படி சொன்னா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், அவங்கள மனசு சமாதானப்படுத்திடலாம், அவங்க மனசை நம்ம கூடாக்கலாம்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தை தந்திரமா யோசிச்சு நீ பொய் சொல்லியோ அப்போ உனக்கு தெய்வம், உனக்கு தேவன், உன்னுடைய அதிகாரி, உன்னுடைய எல்லாவற்றுக்கும் கிரி நடக்கிறது பிசாசாக இருக்க ஆண்டவர் கிடையாது. ஆமேனா? நினைத்துப்பார். எதனால விழுந்தேன்? ஏன் கண்டு பரிசுத்தமா போச்சு? ஏன் இப்ப நான் ஜெபிக்கிறது இல்லை? இப்ப ஏன் வேத வாசிக்கிறது? நாம ஏன் இப்ப பரிசுத்தமா ஜெபிக்க முடியல? ஏன் வைராக்கியம் நிற்க முடியல? ஏன் அந்த அபிஷேகத்தில் நிறைய ஜெபிக்க முடியல? என்னால அந்நிய பாஷை பேச முடியல? என்னால அந்த ஆவியுடைய வல்ல உணர முடியல? ஏன் ஆண்டுடைய சத்தத்தை என்னால கேட்க முடியல? ஆண்டு பேசுறதை என்னால செய்ய முடியல? நான் வாசிக்கிற வசனத்தை வாசிக்கிறேன், கேட்கிறேன், நிறைய யூடியூப்ல நிறைய செய்திகள் கேட்கிறேன், நிறைய ஊழியர்கள் அனுப்புறேன், அந்த வார்த்தைகளை பார்க்கிறேன், வாக்குகளை பார்க்கிறேன், தீர்க்க வார்த்தைகளை பார்க்கிறேன், நிறைய சாப்டர்ஸ் படிக்கிறேன், நிறைய விஷயங்களை கேட்கிறேன், ஆனா எல்லாத்தையும் கேட்கிறேன். இப்ப நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நினைத்தவன் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முந்தி ஆவிக்குறிக்காக யோசிப்பேன். பிசாசு தான் வருவான். நம்ம ஜோமன்கள் அது இப்போ ஜோமனாவே பிசாசு பேசுவோம். அந்த ஆளுதான் இப்போ அப்படி பேசும். முந்தி என்ன பேசுனாங்க? நம்ம ஜெபிக்க பிசாசு எரிச்சு நம்மளுக்கு வெளியே போகணும்னு சொல்லுவோம். ஆனா நாளாக என்ன சொல்லுவோம்? நம்ம எப்பெல்லாம் நல்லா ஜோம் பண்ணோம் அப்பதான் பெரிய பிரச்சனை வருது. அது சில ஜெபிக்காம இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு ஜெபிக்காம இருக்குது. அது சாபம். நீ தப்பித்துக் கொள்ள விடுவிக்கவும் ஜபந்தான் வழி, தேவ சமூகம் தான் உனக்கு வழி, வேற வழியில போக முடியாது. அப்ப நினைக்க வேண்டும். நினைத்ததை நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? மூன்றாவது ஒரு டேப்லெட் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறாரு பாருங்க. என்ன எழுதுறாரு? ஆதல் செய்த கிரியைகளை என்ன ஆதல் செஞ்ச? ரட்சிக்கப்பட்ட காலத்துல, ஞாசம் எடுத்த காலத்துல, அபிஷேகப்பட்ட நாட்கள் எப்படி இருந்த? அந்த அன்புல, ஆவியில, அபிஷேகத்துல, கிருபையில நீங்க மீண்டும் அந்த கிரியை செய்யணும். முந்தி இப்ப ஜபம் 5 நிமிஷம், அப்ப ஜபம் 1 மணி நேரம். ஆளு 1 மணி நேரம் கேட்டாரு, ஆளு சொல்ல 1 மணி நேரம் உட்கார்ந்தல்ல, இப்ப உட்கார்ந்துருக்கியா? இருக்கிறவங்க தரவுடைய கல்வி சொல்லுங்க. ஆதரவு செய்த கிரிகளை நீ மீண்டும் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட காலத்தில் தேவ சமூகம் படிச்சுட்டு இருந்தால, பைபிளாமுகம் படிச்சுட்டு இருந்தால, ஆவிக்குரிய புத்தகம்லாம் கேட்டிருப்பல்ல,
அது ஆவி அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே கவனிங்க. அல்லேலூயா. இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கரங்களை கட்டி ஆதியில் செய்து கொண்டத அந்த கிரியை மீண்டும் செய்யவில்லை. ஆதியில் அந்த பக்தி இருந்ததில்ல. ஒரு ஊழியர் நடக்கும் முன்னாடி அதுக்காக பாஸ்டரோட ஜெபம் பண்ணுவாங்க. முந்தி வசனத்தை எழுதிட்டு இருந்ததில்ல, முந்தி நோட்ஸ் எடுத்துட்டு இருந்ததில்ல, அதை வீட்டுக்கு போய் மறுபடியும் படிச்சு பார்ப்பல. ஆண்டவர் நிரப்பம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நிரப்பம் சொல்லி கேட்பல. எசப்பா சத்தம் கேட்கணும்னு சொல்லி வாஞ்சி தரல. எசப்பா நீங்க நடக்கிறது பின்னாடி தான் நடந்தது, எனக்கு முன்னாடி நீங்க போனமா கேட்டல. நீ ஒவ்வொரு நாள் வெளியே வரும் பொழுது ஜெபம் மட்டும் தானே வெளியே வருவேன். இப்ப பைக் எடுக்கும் ஜெபிக்கிறது இல்லை. இப்போ நீயா வெளியே போற? ஆக்சிடென்ட் நடந்துச்சா, அடிபட்டுச்சா, கட்டு போட்டியா? அல்லேலூயா. ஆவது செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். காலங்களை பார்த்து நீயாக மாறிக்கொள்ளக்கூடாது, நீங்களாக மாற்றிக்கொள்ள சபையே பரிகாரத்தை சொல்லுகிறார். 3 காரியம். 1, நான் விழுந்த இடத்தை நினைத்து பார்க்க வேண்டும். என் நண்பர் கூட போயிட்டு திருமணத்தில் போயிட்டு நான் மது குடிச்சேன்னா, அங்க பாவத்தை செஞ்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட போகும்பொழுது அவன் சொன்னதுலாம் தலையாட்டி செஞ்சேன்னா, விழுந்து போனா, அவன் டபுள் மீனிங்ல பேசும்போது உட்கார்ந்து இருந்தேன்னா, ஆபாசமான வார்த்தையில பேசும்போது கதவுக்கு கேட்டேன்னா, அங்க திட்டுப்பட்ட ஒரு சரீரம் அந்த ஆவி அப்படியே பிடிச்சு பின்னுக்கு எடுத்து போயிருக்கு. அல்லேலூயா. அவன் சினிமா வச்சு காமிச்சிருப்பான், ரீல்ஸை காமிச்சிருப்பான், அது ட்ரைலர் காமிச்சிருப்பான், ட்ரைலரை காமிச்சிருப்பான், பார்த்துருப்பேன். உனக்கு ஏன் அதை பார்க்கணும்னு சொல்லி ஆவி உள்ள வந்துச்சா, விழுந்த இடத்தை நினைச்சுப்பாரு. மனம் திரும்பி ஆதியில் ஆண்டவர்கிட்ட எப்படி இருந்தியோ அந்த அனுபவம் வந்துரு. எபேசு சபை ஆதியில் எழுப்புதல் நடக்கிற சபை, ஜெபிக்கிற சபை, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற திருச்சபை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுப்புதலை கொண்டு வந்த முதல் பாஸ்டர் பவுல் தான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்டது, ஆங்கில பிரிஸ்கில்லாவுக்கு கொடுக்கப்பட்டது, அப்போலோவில் இருந்தார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் யாரும் திருச்சபைக்கு போதகர்? யோவான் தான் அதுக்கு போதகர். அல்லேலூயா. யோவான் தான் வெளிப்படுத்துறாரு. திருச்சபை இருக்கு, பார்த்து நடப்பு. அல்லேலூயா. பரிவிக்கிறாரு, எழுதுறாரு திருச்சபைக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை விசுவாசம் கரங்களை. அல்லேலூயா. இப்போ ஆதிலிருந்து கிரியை செய்யணும்னா என்ன செய்யணும்? பரிகாரத்தை சொல்லிட்டாரு. என்ன செய்யணும்? ஆதிலிருந்து கிரியை எதிர்க்கிறத வசனம் சொல்ற ஜனத்தை எனக்கு என்று இப்போ முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சங்கீதம் 34:1 சொல்லுது, கர்த்தரை எக்காலத்திலும் சோத்திருப்பினால் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். முந்தைய வீட்டில் குடும்ப ஜபத்தில் இருந்தேன்னா இப்ப குடும்ப ஜபத்திலேயே உட்கார்றதில்லை. அதை நான் முக்கியத்துவப்படுத்தினேன். கால்லாம் போட்டு ஜெபம் பண்ணுவேன், அதுக்கு விடவே மாட்டேன். வாரத்துக்கு ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். மாசம் ஒரு குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம், மாசம் ஒரு வெளியே போயிட்டு கூடி ஜெபம் பண்ணுவோம், சபையோட நினைச்சு ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஜெபிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆதிலிருந்து கிரியை என்ன பக்கத்துல சொல்லுங்க. முதல்ல ஆண்டவருக்கு எதற்காக உண்டாக நோக்கத்தை முதல் நிறைவேற்றும், அதுதான் ஆராதனை. ஆமென். நான் ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரேன்? ஆராதனை எத்தனை மணிக்கு வரேன்? ஆண்டவர் ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரேன்? என்ன நேரம் வரேன்? ஆராதனை முடியும் போது வந்தது. ஆராதனை நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, துவக்க ஜெபம் முதல் கொண்டு முடிய ஜெபம் வரைக்கும் நடக்கிறது எதையாவது ஒரு தொப்பியுள்ள உட்காந்துருக்கான். அல்லேலூயா. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஆராதனை தான், அது சந்தேகமே கிடையாது. அந்த எல்லா நேரமும் நீங்கள் அவரை துதிப்பதற்காக தான் வந்திருக்கிறீர்கள். ஆர்வ ஜபத்தில் அவரை துதிக்கிறீங்க. நீங்க வந்ததுனால, நேரத்தோடு வந்ததுனால அது சரியான ஆராதனை நீங்கள் செலுத்துகிறீர்கள். நேரத்தை சரியாக கடைபிடித்து வரும் பொழுது, நேரத்தோடு வந்து தேவசத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது நீங்கள் ஆதரவு செய்த கிரியை இது. அந்த அன்புக்கு ஏற்கமாய் வரீங்க, முன்கூட்டியே வரீங்க. ஒரு டைமுக்கு 8 மணிக்குனா 7 மணிக்கு 7:30 மணிக்காக போய் உட்கார்ந்துருவோம், விட்டா போயிடும். அது போல தேவனுடைய அன்புல நீங்க நேரத்துக்கு முன்புதான் ஏக்கமாய் வாஞ்சையோடு கூட விட்டா போயிடும். அன்பு, அந்த அன்பை பிடிச்சிக்கணும், அவரோடு இணைக்கப்படணும். அந்த அபிஷேகத்துல ஆண்டு இணைக்க வந்து சொல்லி அந்த வாஞ்சையோடு உட்கார பார்த்தீங்களா? அதுதான் ஆதியில் இருந்த அன்பு. ஆதியில் இருந்தால் கிரியை உனக்கு உண்டாக்குற நோக்கமே அவரை துதிக்கும். இந்த சதனை எனக்கென்று என்பதை இவளை துதி சொல்லி வர வேண்டும். 3 காரியத்தை செய்யணும் ஆதியில் இருக்க கிரியை. 1, ஆராதனை. உன் வீட்டில் ஒரு 15 நிமிடம் குடும்பமா நீ ஆராதிச்சு பாரு. உன் வீட்டை பலிவிடமா மாற்று, துதியின் பலிவிடமா மாற்று. உன் வீட்டை பக்கத்தில் சொல்லு, வீட்டை துதியின் பலிவிடமா மாற்றுங்க. உன் கணவன் இணையா, உன் பிள்ளைங்க இணையா,
உங்களுடைய யார் சப்போர்ட்ல நீ ஆண்டு ஆராய்ச்சி அந்த பலிவிட கட்டும் பொழுது துதி பலிவிட வீட்டுக்குள்ள எழுப்பும் பொழுது உன் வீட்டுக்கு இருக்கிறவங்க அந்த பலிவிடத்தை வந்துருப்பாங்க. ஒரு 15 நிமிடம் சொல்ல பக்கத்துல ஒரு 15 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் நீ ஆண்டவரை வீட்டை துதியின் பலிவிடமா மாற்று. உன் ஆலய துதியின் பலிவிடமா மாற்று. உன் ஆள துதியின் பலிவிடமா மாற்று. நல்ல ஆவில நிறைஞ்சு துதிச்சு சோத்திரம் பண்ணி அல்லேலூயா ஆண்டவரை ஆராய்ச்சி பாரு. தெய்வ பிரசன்னம் ஸ்தம்பித்து நிற்கும். உன் வீட்டுல தெய்வ பிரசன்னம் தங்கி இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் விளாம்பிக் கொண்டு இருப்பார். அந்த மகிமை ஸ்தம்பித்து நிற்கும். அல்லேலூயா. நீ படுக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது பரிசுத்தமான வெளிப்பாடு, தரிசனங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், விசுவாசத்துடைய கிரியைகள், எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்கள் உன் வீட்டுக்குள்ள ஒரு நன்மை குறைபடாதபடி எல்லாவற்றையும் நிறைவேற்பாரு. அவர் துதிகள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர். உன் வீடு நான் பேசும்படி பசுத்தாவின் பிரசனத்தை உணர்கிறேன். உன் வீடு பலிபிடமாய் மாற பார்க்க சொல்லுங்க. உன் வீடு துதியின் பலிபிடம் சொல்லுங்க. துதியின் பலிபிடம் துதிக்கிறது நீங்க தான். உன் வீட்டை பலிபிடமா மாற்று. நீ வாடகை வீட்டில் இருந்தாலும், சொந்த வீட்டில் இருந்தாலும், அறையில் இருந்தாலும், ஹாலில் இருந்தாலும், கிச்சன் இருந்தாலும், நீ எந்த அறையில் இருந்தாலும் ஒரு துதியின் பலிபிடமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் ஆண்டு துதிச்சு பாடி அந்நிய பாஷை பேசி எந்த மொழியில் இருந்தாலும் நிரப்பிவை. டென்ஷன் வரும் புருஷனை ஆண்டு மாற்றிடுவாரு. கடினமாக ஒரு மனுஷனையும் மாற்றிடுவாரு. உங்கள் கோபம் வீட்டுள்ள உள்ள பரவ சாந்தமாக மாறிடுவாங்க. எரிச்சலோட இருக்கிறவங்க ஆண்டு அப்படி காமாக்குவாரு. உங்களை பிடிவாதமா இருக்கிறவங்க, உங்களை ஆசையே இல்லாதவங்க, உங்களை அன்பு காட்ட தெரியாதவங்க, உங்களை பரிவா பேச தெரியாதவங்க, உங்களை இரிட்டேட் பண்ணவங்க யாராவது ஒரு வீடு துதியின் பலிபிடமாக இருக்கும் பொழுது அந்த பலிபிடத்துல உள்ள நுழைவுடைய சிந்தையே மாறுங்க. எத்தனை நான் சொல்லுறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப என் வீட்டு பார்த்து சொல்லுங்க, என் வீடு துதியின் பலிபிடம். என்னுடைய சரீர பலிபிடம் துதியின் பலிபிடம். நான் அவரை புகழ்ந்து பாடு. அவர் துதிச்சு அந்நிய பாஷை பேசி நல்ல அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் ஆராதி. வீட்டுல ஆராதனை முக்கியம். நீ ஆராதனை கூட ஆராதனை கூட்டத்துல வந்து ஆராதிக்கிறதுல அனுதினம் உங்க வீட்டுல ஆராதனை இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரமாவது ஆண்டவர் பாடி 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 சோத்திரம் நீ பலிபிடத்தை கட்டு. இது துதியின் பலிபீடம். 2வது 1/4 மணி நேரம் ஒரு 15 மினிட்ஸ் சோத்திர பலிபீடத்தை கட்டுங்க. சோத்திர பலிபீடம் எதுக்கு அடையாளம்? நன்றியின் பலிபீடம். அல்ல நன்றி சொல். ஆண்டு எல்லாவற்றும் நன்றி சொல்லி பாடலை பாடி ஆண்டு அப்படியே ஆவில நிலைந்து அந்நிய பாஷை ஆண்டு எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, இதை செஞ்சதுக்காக நன்றி, இதை செய்ய போவதுக்காக நன்றி, என் வாழ்க்கை கொடுத்ததுக்காக நிறைவேற்றதுக்காக ஆண்டு காலத்தில் அப்படி வழியை காட்டுவதற்காக நான் எதிர்பார்த்தவங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி பாடலை பாடி 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 ஆவில நிறைந்து அப்படியே உங்க வீட்டை அந்த பலிபீடமா மாற்றுங்க. ஒன்று துதியின் பலிபீடம், 2வது நன்றியின் பலிபீடம், சோத்திரத்தின் பலிபீடமாய் மாற்று. எல்லாத்தையும் சோத்திரம் வசனம் சொல்லுது. சோத்திரம் செய்தலே தகும். வேற எது பண்ணாலும் தகாதான். என்ன பண்ணுமா? சோத்திரம் செய்தலே தகும். சோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்து. அவரை வீட்டில் மகிமைப்படுத்துவீங்க. அவரை கனப்படுத்தி நிறுத்துங்க. அவன் வீட்டுக்குள்ள சலசலப்பு வராது, சண்டைகள் வராது, போராட்டம் வெடிக்காது. உள்ள இல்லை அதை விசா சொல்ல வரலாம். உன் வீட்டை பலிவிடமா வைக்கணும். துதியின் பலிவிடம், நன்றியின் பலிவிடமா, சோத்திரத்தின் பலிவிடமா உன் வீடு மாறணும். அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள சில குழப்பம் கலக்கம். வீட்டுல கணவர் மணி சமாதானமா இருக்க சந்தோஷமா வாழ முடியல, இருக்க தெரியல. ஏன்? உள்ள வெளியே போறதெல்லாம் உள்ள இழுத்து வராது. நம்ம வெளியே போனா வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ள இழுத்துட்டு போறோம். வீடு பலிவிடமா இருந்துச்சுன்னா உள்ள போகும்போது அது கிரியை அப்படி வெளியே புறத்தடிக்கப்படும். ஒரு வாழை எய்து விட்டால் எப்படி அந்த வாழப்பட்டு வேகத்தில் வெளியே போகுது, அது போல அந்த வாழை உங்களுக்கு நேரம் வர பொழுது உன் வீடு பலிவிடமா இருந்தால் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அந்த கிரியை வெளியே போகும். அந்த பலவீனமோ, கடனோ, சுமையோ, பாரமோ, கலக்கமோ, குறையோ, நிதிசாரமோ இருக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? பலிபீடத்தை வீட்டில் கட்டணும். 3வது ஜெபத்தின் பலிபீடம். அல்லேலூயா. ஜெபிங்க. முதல்ல துதியின் பலிபீடம், 2வது நன்றியின் பலிபீடம், 3வது ஜெப பலிபீடமா மாற்றுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறது. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் ஜெபிக்க முடியும் உள்ளத்தில் ஏற்க வருதோ என்ன வருதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இல்லையா? இப்படி பணம் 1 மணி நேரத்தை ஜெபிக்க முடியாதவங்க இப்படி ஆழத்தை ட்ரை பண்ணுங்க. அப்படி ஆழத்துக்கு போயிடுவீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லையா? இருக்கிறீங்களா? அரங்கவை தலையில் சொல்லுங்க பாருங்க. இல்லையா? அந்த தெய்வ பிரசனத்தை நான் நிரப்பிடுவீங்க. ஆமே. ஜெபிக்கிற பலிவிடமா இருக்கணும். உள்ள வரவங்களுக்கு ஜெப வாசம் கிடைக்கணும். ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் கொண்டு வருவா. அல்லேலூயா.
இருக்கிற ஒரு கடவுளை தலையை சொல்லுங்க பார்த்தேன். எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நகர்படுத்திருந்தது. நான்காவதாக உன் வீட்டுடைய பலிபீடம் என்ன மாறணும்? விசுவாசத்தின் பலிபீடமாய் மாறணும். விசுவாச அறிக்கைகள் வாழ்க்கை நடக்கிறதா, ஆனால் அதை எழுதி வைத்தது செய்ததுக்காக, ஆண்டவரே நீ செய்து முடித்ததுக்காக நன்றி சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி நீங்க நினைச்சு நாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து செல்லிக்கணும். விசுவாச அறிக்கை ஒரு 1/4 மணி நேரம் உன் பிள்ளைக்கு என்ன நடக்கும், உனக்கு என்ன நடக்கும், வீட்டுக்கு என்ன நடக்கும், உன்னுடைய எதிர்காலத்தில் என்ன ஆண்டவர் செய்யணும், உங்களுக்கு என்ன நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டைரி எடுத்து எழுதி ஒரு 15 நிமிஷம் அதை சொல்லி சொல்லி சோத்திரமணி விசுவாச அறிக்கை பண்ணி அந்நிய பாஷை பேசி ஒரு 1/4 மணி நேரம் ஆரம்பிச்சோம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இந்த ஆரம்பம் தான். அல்லேலூயா. ஆனால் ஆழத்துக்கு போக 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 ஒரு நேரங்கள் பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சொல்லுங்க, பலிபீடத்தை கட்டுங்க, பலிபீடத்தை கட்டுங்க. முதல்ல ஆராதனை சொல்ல, முதல்ல ஆதரவு செய்ய வேண்டியது. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பலிபீடத்தை தான் 4 வகையை சொன்ன ஆராதனையில் சரிங்களா. அடுத்து நான் வரேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அத்தனை நல்லது கவனிக்க. ரெண்டாவது சங்கீதம் 39:1. சங்கீதம் 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கரிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. 37 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைத்து. 3வது வசனம், என் இறுதியில் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. ரெண்டாவது ஆதரவு கிரியைகளுக்கு நிறைய திருப்பப்பட வேண்டுமானால் ரெண்டாவது செய்யப்பட வேண்டிய என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். அல்லது ஆதரவு கிரியை கர்த்தருடைய வசனத்தை நான் வாசித்து தியானிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமேனா. உன் வீட்டில் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்து ஒரு 5 அதிகாரம், 10 அதிகாரம், 15 அதிகாரம், 30 அதிகாரம், 40 அதிகாரம் சொல்லி படிக்க பழகுங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையுடைய வல்லமை வீட்டை அலங்கரிக்க ஆரம்பிக்கும். உன் வீட்டில் தெய்வ மகிமை சூழ்ந்திருக்கிற உனக்கு அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை பெருகுகிறது. நீங்க ஆவியில பலப்படுகிறது. ஆனால் அடையாளம் கண்டுபிடித்து சத்துடைய கிரியை அழிக்கக்கூடிய அந்த வல்லமையை நீ வசனத்தை படிக்கும் பொழுதே அதை செயல்பட ஆரம்பிக்கும். ஆமேனா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். வீட்டுக்குள்ள சொல்லு, நான் வேதத்தை தியானிக்கிறேன். அந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ள என்ன நடந்ததான்? அனல் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எனக்குள்ளே அனல் கொள்ளுகிறது. என்னுடைய நான் தியானிக்கும் பொழுது அவருக்குள்ள அக்கினி மூண்டதான். அனல் அக்கினி. ஆமே. அனல் என்பது வீசுகிற ஒன்று, அக்கினி என்பது எரிகிற ஒன்று. ஆமே. அனல் கவனிக்கணும். உள்ள எரிந்து கொண்டிருக்கோம்னால் நான் போகிற இடம் எல்லாம் அந்த அனல் வீச ஆரம்பிக்கும். ஆமே சொல்ல போகிற இடத்துல சத்துரை எதிர்க்க ஆரம்பிக்கும். ஆமே. கர்த்தருடைய வார்த்தை எழுப்பி நிற்கும். அவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை வீட்டுக்குள்ள வாசிக்கணும். சத்தம் போட்டு வாசிக்கணும் வீட்டுக்குள்ள. ஆமேனா. நான் சொன்னேன் 40 அதிகாரம் வாசித்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துல எத்தனை முறை முடிக்க முடியும்? அல்லேலூயா. 40 அதிகாரம் வாசித்தீங்கன்னா எத்தனை மாசத்துல முடிக்கலாம்? 10 மாசத்துலயா? 40 அதிகாரம் வாசித்தீங்கன்னாக்கா நீங்க 1 மாசத்துல வேதத்தை முடிச்சிடலாம். 40 நாள் முடிச்சிடலாம் போடுவாங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமே. எத்தனை 40 அதிகாரம் வாசிக்க ரெடியா இருக்கிறீங்க? என்ன வேலை இருக்கு? அல்லேலூயா. டிவியை பார்க்க சொல்லி நீங்கள் எல்லாம் சேர்ந்து சோஷியல் மீடியா இருக்க சொல்லி இன்னைக்கெல்லாம் மாற்றணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நெட்டு, ஆப்பு, எது இது எல்லாம் உள்ள போயிடுது. அது பல மணி நேரத்துக்கு இருக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தை வாசித்தா சோம்பேறி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சபையை கேட்க விட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு சார்? சபை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்து எழுந்து போயிடும். ஆகிடும். ஏன்னா நீ வந்துச்சு என்ன ஆகிடும்? தெளிவாயிடும். அதனால விசுவாசம் விட மாட்டான். ஏதாவது காரணம், ஏதாவது வேலை கொடுத்துருவான், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான், ஏதாவது சிம்பிள் போட்டுருவான். உடனே அதுக்கு அவன் மைண்ட் டைவர்ட் ஆகிடும். அல்லேலூயா. பார்த்து மாத்தாளை போல இருக்காங்க. மாத்தாளை போல செயல்படாங்க. மாத்தாளுக்கு
ஆண்டவர் செய்த வல்லமை லேட்டு தான். அல்லேலூயா. அவன் மட்டும் சரியான இடத்துல இருந்தா அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மரியாதை குழந்தை விட்டு எடுபடாத நல்ல மரத்தை எடுத்துருப்பான். அவன் கவலைகளை உள்ள கொண்டு வந்தான். ஆண்டு உள்ள வந்திருக்காரு, வார்த்தை உள்ள இருக்கு, இங்க பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, மாத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, இப்ப பிரசங்கித்து கொண்டிருக்காரு, சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. மரியாதை கேட்டு இருந்தா, ஆனா மாத்தாலும் அங்கதான் இருக்கிறா, அங்க ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறா. அதாவது அவர் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறா. வீட்டுல ஒரு பார்ட்டிஷன்ல ஒரு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அதை பேச சத்தம் கேட்குது, ஆனா அவருக்கு செட் பண்ணல. எது மேலதான் அவருக்கு அக்கறை இருந்துச்சு? உலக கவலை, சமைக்கிறது இல்லை. அவர் வந்து இது செய்யணும் உடனே அன்றைய ஒரு கவலை இல்லை. யார் கவலை இல்லை? இயேசு கவலை இல்லைன்னு கேட்கிறா. கவலையெல்லாம் அவங்க வச்சுக்கிறது. இவர் என்ன பண்றாரு? உனக்கு கவலை இல்லையா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா சொன்னா கேட்க மாட்டான். ஏன்னா சொன்னா கேட்கறது நீ இல்லை. நீ சொன்னா மரியாதை கேட்கிற இடத்துல இல்லை. ஏன்னா நீ அந்த இடத்துல இல்லை. ஆனா மரியாதை சொல்றத கேட்டுட்டு இருக்கிற அவன் இடத்துல இருக்கிறா. இயேசுடைய பாதப்படியில் இல்லையா? அது இயேசு அவருக்கு சாட்சி சொல்றாரு, தன்னை விட்டு விடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆமேனா? அது ஆதிரி செய்திகளை செய். கர்த்தருடைய வார்த்தையை வாசி, கர்த்தருடைய வார்த்தை தியானம் பண்ணு. அந்த வார்த்தை உனக்கு எப்படி போகுதா? அக்கினி மூடுகிறதா, அனல் கொள்ளுகிறதா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிற காரணம் அல்லேலூயா. அனல் கொள்ளுகிறது, அக்கினி மூடுகிறதா. ஆமேனா? எலும்புகள் சரித்துல அவைகள் ஒரு பெற, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க வாசிக்க ஒரு பெற, ஒரு ஆரோக்கியம் சத்துத்தரமான பார்க்க முடியும். ஆமேனா? பலிவிடமே பலிவிடமே நீ கட்டப்பட வேண்டும். நீ தேவனுடைய அன்புல நீ கட்டப்பட வேண்டும். ஆதில செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ ஆராதிக்கிறதுல 4 விதமான காரணம் சொன்னேன். பலிவிடத்தை கட்டுறது என்ன? 1 துதியின் பலிவிடம், 2 நன்றியின் பலிவிடம், 3 ஜெபத்தின் பலிவிடம், 4 விசுவாசத்தின் பலிவிடம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 2வது என்ன சொன்னது? வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும். சைடு மாற்றி இந்த ஆலயத்தில் இந்த பலிபிடத்துல வார்த்தை இருக்கணும். ஆமேனா? பலிபிடத்துக்கு வருகிற அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த ஏக்கத்தோடு நம்முடைய வார்த்தையை தேடி வாசிக்கணும். உங்க வீட்டுல வார்த்தை இடத்துல சபைக்கு வந்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எழுந்து நடக்கக்கூடாது. சிலம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மச்சம் இருக்கும், அதையே பார்த்து பண்ணணும். சுவாமி போவாது தெரியும், அதை பார்த்து பண்ணிருக்கணும். அல்லேலூயா. இதில் பெண் வச்சுதான் கீழே ஏதோ ஒன்று டிராயிங் பண்ணிருக்கோம். இந்த காதில் தர விட்டுட்டு கொடான்னு சொல்லுவோம். தலைங்க இதில் என்ன பிசாசு? ஏகல் பிசாசு. ஆகியது ஒவ்வொரு ஆகியது. அல்லேலூயா. நகத்தை கிழிட்டு இருக்கோம், நகத்தை கடிச்சிட்டு இருக்கோம், தலையை சொல்லிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஏதாவது பேசிட்டு இருக்கோம், செல்லு ஏற்படுத்திருக்கோம். பைபிள் இந்த பிரசவம் பண்ணால் நான் சைடில் பேசியிருந்தா அது வந்து நியாயம் எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. ஸோ அதுக்கு எத்தனை ஆவியை சபை வச்சுருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறவங்க கரங்களை தலையில் வச்சுக்கணும். ஆவியை சொல்ற வார்த்தை அப்படி கேட்டாங்க. இப்போ இல்லை, ஏன் வார்த்தைகளை உள்ள கீழ்ப்படிய முடியல, கீழ்ப்படிய தெரியல. அது தெரியல சொல்றத விட நிபிசாவை சொல்லணும், அது துணியாவை சொல்லணும். தெரியும், பார்த்து தெரியும், அசதி அலட்சி பார்த்துக்கலாம். திங்கிறதுக்கு நேரம், உறந்ததுக்கு நேரம், குளிக்கிறதுக்கு நேரம், எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் மொபைலை பார்க்கறதுக்கு நேரம், எவ்வளவு நாள் ஆனாலும் அது நன்மை காத்துறது நேரம். இன்னும் கொஞ்ச நாள் மகளுக்கு லோன் வந்துடும், 5000 தரஞ்சுக்கிறேன், இப்போதான் வந்து 8வது முடிஞ்சது, இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும், 10வது கொடுத்துருவான், வந்துடும், காத்திருக்கிறேன். பேங்க் சொல்லிப்பான், இன்னும் 2 நாள் போட்டுருவாங்க, காத்திருப்பேன். சப்பரம் 1ஆம் தேதி வந்து காத்திருக்கிற ஆண்டு சமூக இல்லையா? பாதுகாப்பு சொல்லுங்க. வார்த்தை வைக்கணும். ஆதிலிருந்து கிரியை செய்யணும். புரியல, அபிஷேகம் ஏன் குழந்தை தெரியல, ஆண்டு சத்தம் ஏன் கேட்கல புரியல, ஆண்டு வசனத்தை உன்னால வந்து நிதானிக்க தெரியல, அவர் ஏன் கூட பேச புரியல. நல்லா புரிஞ்சுட்டு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது உனக்குள்ள கிரி செய்வதற்கு ஆவியானவர் பலிபீடத்தில் தம்முடைய அனலை அனுப்ப பார்க்கிறார். அந்த அக்கினியை ஆண்டவர் வெளிப்படுத்த பார்க்கிறாரு. அந்த இடத்துல உனக்கு கண்மயக்கம் வருது, கண்ணு சொருகுது, எழுந்து நடக்க தோணுது, பைபிள் கையில்
மொபைல் எடுத்து வெளியே போக தோணுது, கொஞ்சம் வெளியே போகணும், கொஞ்சம் நிற்கணும் அப்படின்னு தோணுதுன்னா சத்துரு உன்னை பிடிச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு வந்துடலாம், அடிக்கடி உட்காந்து வந்துடலாம், அப்படி பார்த்துட்டு வந்துடலாம். ஏதோ ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்திட்டு வெளியே எடுத்து போகிறது சத்துரு திட்டமிட்டு உன்னை வெளியே எடுத்து கொண்டிருக்கிறது. மறந்துடாத, ஆதிலிருந்து அந்த விட்டும் வெளியே தள்ளுறான். வேதத்தோடு கூட இணைய விடாது தள்ளுறான். நான் படிக்க விட மாட்டான், கேட்கவும் விட மாட்டான். நீ படிச்சா கேட்டா கை கொண்டுடுவேன், அதை படிக்கவும் விட மாட்டான், கேட்கவும் விட மாட்டான். அப்படி கிளி செய்யவும் முடியாது, நான் கை கொள்ளவும் முடியாது. அவன் தந்தனம், அவன் வஞ்சனம், அவனுடைய பிளான் போட்டா பக்காம எக்ஸிக்யூட் பண்ணிடுவான். நம்ம என்ன பண்ணுறதுக்கு கைக்குடியாக போயிடுவாங்க. அவன் பண்ணுறதுல ஆமாம் கொஞ்சம் காரணம் வலிக்கிறது கொஞ்சம் நடக்கிறது எங்கே நடக்கும், வெளியே கொண்டு போயிடும் நடக்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா. அப்படி கொஞ்சம் சேர்ந்துட்டு இது பார்க்கலாமா, இது செய்யலாமா, இது கால் பண்ணலாமா, இவங்களை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி என்ன தமிழ எடுத்து போகிறது இல்லையா. வல்ல அப்படின்னு அவ்வளோ காதில் வெளியே வருது அர்த்தம் இல்லையா. சோதனம் சில எல்லாம் பிரசங்கம் தொடக்கம் மாய உள்ள வெளியே வருது பாருங்க. கடந்த நாட்களில் ஜீஸ் ஃபிலிம்ஸில் மீட்டிங் நடந்துருங்க. அப்போ ஒரு அம்மா நல்லா ஆர்வம் வந்து பாடிட்டு அம்மா நல்லா முடிச்சுருந்தாங்க, நல்லா கையில் இருந்தாங்க. கடைசியாக எல்லாருக்கும் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். ஜம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது முன்னாடி உலகம் போட்டாங்க. முழங்கால் போட்ட உடனே நான் அவனுக்கு நேரம் கையை நீட்டி ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து கைவிட்ட ஆரம்பித்தேன். உடனே வாயை திறந்து சொல்லுவேன். வாய் என்ன வாய் ஒப்பு தருது இல்லையா. பாவை சொல்றாரு வயிற்றில் அது கட்டு இருக்குது, அது உடையிறது. அப்போ அந்த வயிற்று நேரம் அந்த கரத்தை விரல மட்டும் நீட்டி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இது வயிற்றுக்காக ஜோம் பண்ணும்போது அப்படியே வயிற்று பிடிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சமாக அப்படியே மேலே வருது. ஆனால் சொல்லி இப்போ நெஞ்சு பகுதியில் வந்து பிடிச்சி நிற்குது. நெஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணுறேன், உடனே தொண்டையில் வந்து நிற்குது. தொண்டையில் ரிலீஸ் பண்ணுறேன், அப்படி வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்து விழுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லது, அது 4 நாள் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா புரியும். நிறைய நேரத்தில் நம்ம ஆவில இருக்கிறவங்க தான் தெரியும். உனக்குள்ள இது கட்டு உனக்கு தெரியல. ஆளுக்கு அந்த விட்டவன் கட்டு மறந்துடாத, அது வெளியே வரணும். இல்லை உனக்குள்ள கிரி செஞ்சுட்டே இருக்கும். உன்னை உட்கார விடாது, சத்தத்தை கேட்க விடாது, ஜெபிக்க விடாது, ஆவியில் நிறைய விடாது, அந்நிய பாஷை பேச விடாது, தரிசனத்தை பார்க்க விடாது, நீங்கள் நிறைவேற்ற முடியாது, தேவ சித்தத்தில் நிற்க முடியாது, ஆண்டுக்கு வயலுக்கு ஓட முடியாது, நேரத்தோடு வந்து நிற்க முடியாது, தேவனுக்காக எழுத முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு மந்த தன்மை, எல்லாத்துக்கும் ஒரு தப்போடு, எல்லாத்துக்கும் ஒரு நீதிசாரம், எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பலவீனத்தை இப்படி காமிச்சு போயிட்டே இருக்கும். அந்த ஆளுலாம் புரிஞ்சுக்க கட்டு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை நேரம் புரிஞ்சு ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்கியா? ஏன் சாக்கு போக சொல்லிட்டே இருக்கியா? அல்லேலூயா. சாக்கு போக சொல்லியிருக்கா. காரணத்தை தேடாத, அதை சொல்லி தப்பிக்கணும்னு நினைச்சிடாத. நீ கட்டப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை விடுதலையாக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஆமையா. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக படிக்கணும். நீ கர்த்தருடைய வார்த்தை படிச்சுப்பேன். ஆதில் அன்புக்கு வந்துடுவேன், ஆதி சில கிரிகளுக்கு நேரம் வந்துடுவேன். ஆமைன்னு சொல்லுவீங்களா? 3வது காத்தி சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு கண்பானதோட பிள்ளைகளை, 3வது ஆதி செய்வதை கிரியை. 1 நீ என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். 2வது அவருடைய வார்த்தை. அதே 3வதாக சாட்சி, விட்னஸ் சாட்சி. நீ ஆண்டோட சாட்சியாக இருக்கணும். பூமியின் கடைசி பரியந்தம் நீ அவருக்கு சாட்சியாக இருக்கணும். யூதேயாவில் மாத்திரம் இல்லை, சமாரியாவில் மாத்திரம் இல்லை, எருசலேமில் மாத்திரம் இல்லை, பூமியின் கடைசி பரியந்தம் அவரை குறித்து சொல்லுகிற சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காய் பற்றி எரிகிறவரை மாற வேண்டும். எது சபையே, நீ அமைதியாக உள்ள உட்கார்ந்துக்காக இல்லை, 6 வருடம் பண்ணிட்டு போறது இல்லை. என் வார்த்தையை அறிந்து கொள்ளுகிற நீ, என் வார்த்தையை விடுவிக்கப்படுகிற நீ, மற்றவர்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கத்தக்கதாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு திருச்சபையாக எபேசு சபையை மாறணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? 4 காரியத்தை சொன்னா, 1 வெளிப்பாடு, 2வது பாராட்டு, 3வது பலவீனம், 4வது பதிகாலத்தோடு நிற்கிற, 5வது இருக்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன செய்யணும்? நீ சாட்சி இருக்கணும். ஒரு நாளைக்கு 1 நபருக்காக சுவிசேஷத்தை நீ சொல்லிடணும். நீ ஃபோன் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்களா, இல்லை உறவுக்கார் பண்றாங்களா, ஏசப்ப நம்ம ஜெபி, ஏசப்ப நடத்துவாங்க, கைவிட மாட்டா. சொல்லு. ஃபோன்லையோ நேர்லையோ கீழக்காரமாவோ வீட்டு வாசல் யாராவது தக்காளி விட்டு வர்றாங்களா, எதுக்காக நீ ஹெல்ப் பண்ணுறியா, ஏதாவது பிச்சைக்காரங்க ஏதாவது காசு கொடுக்குறியா, ஏதோ முடியாத கேட்கும் போது ஏதாவது செய்ய நினைக்கிறியா, அவங்களுக்கு இயேசு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1 நபரை சொல்லிடு.
எருசலேம் அப்படிதான் இருக்கணும். சாட்சியோட சபையா இருக்கணும், விட்னஸா இருக்கணும். சொன்னா கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. சத்தியம் உள்ள இல்லைன்னா, நீ பலிபடமா இல்லைன்னா உன்னால சத்தியத்தை சொல்ல முடியாது, சுற்றியத்தை சொல்ல முடியாது, சாட்சியை நிற்க முடியாது. ஆமேனா? எத்தனை பேர் சொல்ல புரிஞ்சது? வீட்டில் கட்ட வேண்டிய 4 பலிபடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 4 பலிபடம் வீட்டில் கட்ட வேண்டியது. 1 துதி பலிபடம், 2 நன்றி பலிபடம், 3 ஜெப பலிபடம், 4 விசுவாச பலிபடம். அல்லேலூயா. 6 செய்ய வேண்டிய கிரியை 3. 1 ஆராதனை, 2 வார்த்தை, 3 சாட்சி. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ வெளியே வருவதற்காக ஆண்டவர் கொடுத்த பரிகாரம் என்ன? 3 என்ன? 1 நினைக்கணும், 2வது மனம் திரும்பணும், 4வது 3வது ஆண்டவருக்கு அன்புக்கு திரும்பணும். 6 செஞ்ச கிரியை நீ செய்யணும். ஆமேனா? கரங்களை தலையில சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இப்போ எனக்கு என்ன இருக்கணும்? சாட்சி சொல்ல. சாட்சி. நான் விசுவாசிக்கிறேன். மற்றொரு சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிரியை நடக்குது, நம்மளோட சுவிசேஷமா நான் அறிவிக்கணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வந்து ஒவ்வொரு மேலும் வச்சிருக்காரு. ஆமேனா? நீ வெறுமையா உனக்கு மட்டும் அற்புதத்தை வாங்கிட்டு போறது இல்லை, நீ மற்றவர்களுக்கு அற்புதம் செய்கிறவர்களாய், மற்ற விடுதலை வாங்கி கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக நீங்கள் நன்மை செய்வர்களாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். 5வது சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படி வாழுகிற மனுஷன், இப்படி வழியில் கடந்து வருகிறவங்க 7வது வசனம் சொல்வது, ஆவியானவர் சபையில் சொல்லுவதை காதுள்ளவர் கேட்க கிடந்தது. என்னவா? ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவனுடைய பசுஸ்தலத்தில் மத்தியில் ஜீவனுடைய கனியை புசிக்க கொடுப்பது. அனுதினமும் ஜெயம் கொள்கிறவனை கர்த்தர் மாற்றுவார். அனுதினம் அவருடைய வார்த்தை அவனை தைரியப்படுத்தி நடத்துவாரா? அனுதினமும் ஆண்டவர்களுக்கு நன்மையை கட்டிடுவாரா? ஒவ்வொரு நாளும் தேவையானதெல்லாம் ஆண்டவர் பரத்திலிருந்து திருச்சபை சந்திப்பார், குடும்பத்தில் சந்திப்பார், உன் வாழ்க்கைக்கு சந்திப்பார், செய்கிற ஊழியத்துக்கு சந்திப்பார், உன் சபையை சந்திப்பார். நீ கடந்து போகிற எல்லைகளில் ஆண்டவருக்கு நன்மை செய்ய போதுமானவர்களாக இருக்கிறார். கடைசியை கொடுக்கிற பரிசு, கடைசியை கொடுக்கிற நன்மை, கடைசியை கொடுக்கிற ஆசீர்வாதம். 5வது அல்லேலூயா. அனுதினமும் அவர் நடத்துகிற சபையை அனுதினமும் நடத்தார். அவளுக்கு என்ன வச்சிருக்காரு? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். சொல்லுங்க, ஜெயம் கொள்ளு. இப்ப வாசிக்க வெளிப்படுத்தல் 3:21. நாம் ஆரம்பிச்ச இடத்துல வந்திருக்கோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்போ எபேசு சபைக்கு எங்க இடம் நடக்குது? அவர் சொன்னபடியெல்லாம் நிறைவேற்ற ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவரோடு உட்காரத்தக்கதார், சிங்காசனத்தில் அவரோடு உட்காரத்தக்கதார். ஆண்டவர் சபையை நிலைப்படுத்தி, சரிப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி அவரோடு உட்காரத்தக்கதான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். எத்தனை புரிஞ்சது? அல்லேலூயா சொல்லுவீங்களா? பிதாவோடு கூட வலது பக்கத்தில் அமர்ந்ததை போல அவரோடு உட்கார்வதற்கு ஜெயம் கொள்ளுவதற்கு தான் ஆண்டவர் தருகிறார். ஜெயம் கொள்ளுவதற்கு தருகிறார். அது ஜெயம் கொள்ளுகிறதா எபேசு சபையை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரோடு பேசினார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் கரங்களை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு அந்த சிங்காசனத்தில் இடத்தை ஆய்வு பண்ணியிருக்கிறார். அது உட்கார்ந்தபடியான அருள் செய்வதற்கு வழி ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு எபேசு திருச்சபை பலிபீடத்தை கட்டுவதற்கு நம்ம எபேசு சபையை மாற்றி பரமனுடைய வெளிப்பாடு, அல்லேலூயா, நம் வாழ்ந்த வாழ்க்கையுடைய பாராட்டு, 3வது நம்மளுடைய பலவீனம், 4வது நம்முடைய வாழ்க்கையுடைய பரிகாரம், 5வதாக நமக்கு கிடைக்க வேண்டிய பரிசு. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் இப்படிதான் திருச்சபை நடத்தி வந்தார். இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த எபேசு திருச்சபை கீழ்ப்படிய வேண்டிய இடத்தில் கீழ்ப்படியுமானால், அந்த பரிகாரத்தில் நடத்தப்படக்கூடுமானால், ஆண்டவர் அந்த திருச்சபைக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறது கடைசி காலத்தில் ஆண்டவர் நடத்த வேண்டிய விதத்தில் கர்த்தர் நடத்தி ஆண்டவர் நன்மையானதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பலிபீடமே கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு ஆதியிலிருந்து அன்பை விட்டல்ல, அந்த அன்பை நீங்க கட்டி எழுப்ப போற, ஆதியிலிருந்து அன்புக்குள்ள நீ கடந்து வர போகிற எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நாம்
அந்த இடத்தை கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவர் ஆந்திலிருந்து அந்த இழந்துட்டப்பா, ஆண்டவர் என் பேரோட குறைவுன்னு சொன்னீங்களே, என் பேர்ல குறைவுன்னு சொன்னீங்களப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவர் அன்பை விட்டு தகர்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் ஆராதிக்கிறதுல, ஆண்டு ஆராதனைக்கு வருகிறதுல, ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, விசுவாசம் நடக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ்றதுல, கை கோடுல, பரிசுத்தமா இருக்கிறதுல, உபவாசிக்கிறதுல, உமக்காய் ஓடுதல, தரிசனத்துல, அழைப்புல, அபிஷேகத்துல, வரங்களில, கடுக்க வேண்டிய கனிகளில, சாட்சியின் ஜீவியத்துல தளர்ந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சன்னிதானத்துல எல்லாரும் வாயில திறந்து அறிக்கை பண்ணணும். கேட்ட சத்தியத்துக்கு விட்டு கொடுக்கணும். ரீமானா சாந்தரா ஓதி யாக்கடவலகதுடா. இன்றைக்கு எபேசு சபையினுடைய ஆளுங்களை காண்பித்தா, எபேசு சபையின் நிலைமை கத்தனம் காண்பித்து கொடுத்தா. எபேசு சபையை சகித்துக் கொண்டது உண்மைதான், நீ பொறுமையா இருந்தது உண்மைதான், நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தது உண்மைதான். எத்தனை பாடுகள், வேதனைகள், கலக்கங்கள், உபத்திரவங்கள், ஆனா அத்தனை சகித்துக் கொண்டு வாழ்ந்தது உண்மைதான். எனக்காய் கொடுத்து, எனக்காய் ஓடி, எனக்காய் நின்ற இரவு பகல் மாதிரி கடினப்பட்டு உழைச்சது உண்மைதான். ஆனா அந்த விட்டு விலகி இருக்கிறாய். என் ஒரு குறைவு இருக்கிறதே, உண்மையில் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறதே, என்னை விட்டு நீ ஓடி போய் இருக்கிறாய். நீ உலகத்துக்காய், உலகத்துடைய சல்லாபத்துக்காய், உல்லாசத்துக்காய், அன்புக்காய், உலகத்துடைய பாசத்துக்காய், நேசத்துக்காய், பொருளுக்காய், பணத்துக்காய், உலகத்தில் இருக்கிற பலத்துக்காய், உலகத்தில் இருக்கிற மேன்மைக்காய், பதவிக்காய் என்னை விட்டு உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறத நேசத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். இந்த நிலைமை விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆறு செய்த கிருபை செய்வாயாக. உன்னை எதற்காய் உண்டாக்கினேன் அந்த ஆராதனையில அந்த பலிபீடத்தை கட்டி எழுப்பு. உன் வீடு ஒரு பலிபீடமாய், சரீரம் ஒரு பலிபீடமாய், உன் திருச்சபை பலிபீடமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எல்லாரும் வாயில திறக்கிற யாரும் மௌனமா எழுதிவிடால். ஆண்டவர் துதியின் பலிபீடமாய் வீடு மாறட்டும். என் வாழ்க்கை துதியின் பலிபீடம் கட்டப்படட்டும். ஆண்டவர் நன்றி பலிபீடம் கட்டப்படுவதாக. என் வாழ்க்கை ஜெப பலிபீடம் கட்டப்படுவதாக. என் குடும்பத்தில் ஆண்டவரின் சோத்திரம் ஒரு விசுவாசத்தின் பலிபீடம் கட்டப்படுவதாக. இப்பொழுது கட்டப்படுகிற வாயில சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள துதிக்க முடியலப்பா, என் வீட்டுக்குள்ள ஜெபிக்க முடியல, என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க முடியல, ஒரு விசுவாசத்தின் பலிபீடம் இல்ல. அது எல்லாத்தையும் குறை, எல்லாத்தையும் சந்தேகம், எல்லாத்தையும் அவநம்பிக்கை, அவிசுவாசமான எண்ணங்கள், நினைவில் ஒரு விஷயத்தை மண்டிய வேண்டும் சொல்லி ஆண்டுகாரத்தில் விடுங்க. அன்றாட படிங்க. பலிபீடம் சீர்படுத்தப்படுகிறது. தேவையில்லாத கற்களை எடுத்து போடுகிறா, தேவையில்லாத கேரக்டர் சாதம் எடுத்து போடுகிறா, தேவையில்லாத சுவாபத்திலான கலைந்தறிகிறா. அந்த பிடிவாத கோபம், எரிச்சல், பகமை, கசப்பு, அந்த ஈச்சைக்கான காரியங்கள், நினைவுகள், அசுத்தங்கள், காம விகாரமான காரியங்கள், யோசனைகள், சிந்தனைகள், அவதூறான காரியங்கள், மனுஷனத்தை யோசித்ததான நினைவுகள் எல்லாம் பாட்டு பிடிக்க வேண்டும். இடத்துக்குள்ள ரிவாலா சாந்தரா ஓதி ஆந்தரவலரா ஹந்தே கமானா ஹந்தி ஆங்கடாந்த ரேதே மனாஷலோகரவலலா. ஒரு விஷயம் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கிரீசி என்னை விட்டு கொடுக்கிறப்பா, என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. அன்பு போயிட்டு நம்ம நீங்கப்பா, ஆண்டவரே உலகத்தை நேசித்து உங்களை விட்டுட்டப்பா, உலக நன்மைக்காக உங்களை விட்டுட்டேன், உலகத்துடைய ஆசைக்காக உங்களை விட்டுட்டேன், உலகத்துடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களை விட்டுட்டேன், உலகத்துடைய முறைகளுக்காக உங்களை விட்டுட்டேன் ஆண்டவரே. உலகத்துல கிடைக்கிறதான சந்தோஷத்துல உங்களை விட்டுட்டேன். மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. என் பலிபீடம் கட்டப்படட்டுமே. எபேசு திருச்சபையே, உனக்கு இன்று வைக்கப்பட்டிருந்த நன்மையப்பா, அவருடைய பரதீசில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற, மத்தியில் இருக்கிற உனக்கென்று ஜெயம் கொள்ளுகிறவனாய் கர்த்தர் எழுப்பி அந்த மறைவான விருட்சத்தினை கனியை ஆண்டவர் புசிக்க கொடுக்கிற விருட்சத்தினை கனியை புசிக்க கொடுக்கிறதா. ஏதே தோட்டத்துல விளக்கப்பட்டது, ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கோ அந்த கனி புசிக்க ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கடந்த ஜீவ கனி அவனுக்கு தருகிறார். ஏதே தொடக்கூடாது, அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா ஏற்ற பேர் அவரை எப்ப தெரியுமா, உலகத்தை ஜெயம் கொள்ளணும், பாவத்தை ஜெயம் கொள்ளணும், பாவத்தை ஜெயம் கொள்ளணும், ஒச்சையை ஜெயம் கொள்ளணும், அதை நீ மேற்கொள்ளணும். அதை மேற்கொள்கிற உனக்கு ஜீவ கனி மேற்கொண்டுமா. அதுக்குதான் கிருபை காத்திருக்கு, வார்த்தை காத்திருக்கு, ஆராதனை காத்திருக்கு. நீ கட்ட வேண்டிய பலிபீடத்தை கட்டினா, நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை கேட்டு அதன்படி கை கொள்ளுவனா, அது ஜெயம் கொள்ளுகிற உனக்கு அந்த கனியை தருகிறார். அந்த ஜீவத்தின் கனி ஆண்டவருக்கு தருகிறார். நீ சாட்சியாக இல்லை, சுவிசேஷ அறிவி. உன் வீட்டு ஒரு சுவிசேஷத்தின் வீடாய் மாறட்டும். மற்றொரு சுவிசேஷத்தை சொல்லுங்க, சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க, ஒரு செஞ்ச நன்மையை சொல்லுங்க, நீ அற்புதத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை பண்ணி இந்த பலிபீடமாய் கட்டி எழுப்பு. இந்த பலிபீடம் அன்பினால் கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த பலிபீடம் தேவனுடைய அன்பினால் கட்டி எழுப்பப்படுகிறது. பரிசுத்தமான அன்பிலே கட்டி எழுப்பப்படுகிறது. மனுஷனுடைய அன்பினால் அல்ல, ஊழியருடைய அன்பினால் அல்ல, உலகத்துடைய அன்பினால் அல்ல, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய உறவுடைய அன்பினால் அல்ல, தேவனுடைய அன்பினால் இந்த பலிபீடம் கட்டப்பட வேண்டும். நம்முடைய திருச்சபை, நம்முடைய பலிபீடம், நம்முடைய சரீரமாகிய சபை, என்னுடைய வீடு, என்னுடைய வழிகள் எல்லாம் அந்த அன்பினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். தேங்க்யூ ஹோலி மாஸ்டர். நம்முடைய கருத்தில் நம்ம தருவோம். கர்த்தர் நம்மோடு பேசி நல்ல வார்த்தை இருக்கான். நன்றி சொல்லி நமக்கு அறிவிட வச்சு போங்க.
எங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டணும் சொல்லி இந்த உபவாச நாட்களை நிறைவேற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே நாட்களை நாட்களாம் எங்களை பலப்படுத்த முடியாது சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக கட்டி எழுப்பப்படமானவரே நம்முடைய நிலையை உணர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று ஒவ்வொரு இடங்களிலும் பலிபீடமாய் மாறட்டும் ஆண்டவரே. நம்முடைய நிலையை உணர்ந்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரமாக எங்களை நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். தவறுகளை ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உணர்ந்து ஆண்டவர் வழிபடத்தை கட்டி எழுப்புகிற ஆண்டவரே ஸ்தோத்திரமாக பிரியமான ஒரு வழிபடமான மாற்றப்பட எங்கள் ஆவியான உதவி செய்வீராக. ஆதியில் உள்ள அன்பை ஆண்டவர் விட்டும் குறைவிட்டு வசனம் சொல்கிறது. அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பிலே மறுபடியும் கட்டி எழுப்பப்பட ஆண்டவர் வழிபடமாக எழுப்பி கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யப்படியார். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாமே ஒவ்வொரு பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இதை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பிரோஜனம் உள்ளதான் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் தான் நாங்கள் அபியாசப்படுத்திக் கொண்டு எங்கள் ஆவியை உதவி செய்வீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தொடர்ந்து இப்படி ஆவியில் ஆண்டவர் நாங்கள் பலிபீடத்தை கட்டப்பட எங்கள் உதவி செய்வீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்தமா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இப்பொழுது ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பப்பட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. யாராவது உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை எல்லா வெற்றிடங்களையும் நீ நிரப்புவீராக. கட்டி எழுப்புவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்ய ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். மாணவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடும் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் நிலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டுமாய் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Para praise the Lord.